நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருப்பான ஏக இறைவனுக்கு, பரம்பொருளுக்கு எல்லா புகழும். பெற்றோர்களே, உங்களுக்காக, நிச்சயமாக பிள்ளைகளுக்கும். பெற்றோர்களே, இது நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த அமர்வு, இந்த சிந்தனை, இந்த தெளிவு மனித சமுதாயத்தில் இருக்கும் ஆபத்துகளும் அவமானங்களும், மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகளும் அவமானங்களும், வலைதளங்களில் சிக்கி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சீரழியக்கூடிய இந்த தருணம், வலைதளங்களில், சோசியல் மீடியாவில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சிக்கி சீரழியக்கூடிய இந்த தருணம், சமுதாயத்தை சீரழிக்கும் பொழுதுபோக்கு, வேடிக்கை, விளையாட்டு, சினிமா, சீரியல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸு, இதனுடைய மோகத்தினால மானம் போய், மரியாதை போய், உயிரை மாய்த்துக்கூடிய அவலம். இந்த சோசியல் மீடியாவோட மோகத்தினால நம்முடைய மானம் போய், மரியாதை போய், உயிரை மாய்த்துக்கூடிய அவலம் இன்றைக்கி இருக்குது. நம்முடைய ரொம்ப கவலையோடும் அக்கறையோடும் பிரார்த்தனையோடும் இன்றைக்கி நாம் இந்த சிந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். வலைதளங்களில் நன்மை இருக்குதா தீமை இருக்குதா அப்படின்னா, எல்லா கண்டுபிடிப்புலையும் நன்மை இருக்குது, நன்மை இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அதை தீமைக்கு தான் பயன்படுத்தி, தவறாக பயன்படுத்தி. இறைவன் மனிதனுக்கு இந்த வானங்களை பூமியை வசப்படுத்தி கொடுத்துருக்கான், இந்த அகிலங்களை வசப்படுத்தி கொடுத்துருக்கான், ஞானங்களை கொடுத்துருக்கான், அதில் ஆற்றலை கொடுத்துருக்கான். அப்போ நம்முடைய தேவை, நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் நமக்கு சில ஞானங்களை கொடுக்குறான். அந்த ஞானங்கள் வெளிப்படும் போது அறிவாக மாறுது. அந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? நல்ல அறிவை கொண்டு பயன்படுத்துகிறோமா, கெட்ட அறிவை கொண்டு பயன்படுத்துகிறோமா? நம்முடைய பயன்பாட்டில் தானே இருக்குது. ஆபத்து இருக்குது, எல்லாத்துலேயும் நன்மை தீமை ரெண்டு கலந்துருக்கு. நம்ம நன்மையை மட்டும் தான் பயன்படுத்தணும். ஆனால் நன்மையை தவற விட்டுறோம், தீமையை தான் பயன்படுத்தி இல்லையா? மின்சாரம் இருக்குது, அதில் ஆபத்து இருக்குது. நெருப்பு இருக்குது, அதில் ஆபத்து இருக்குது. கத்தி இருக்குது, ஆபத்து இருக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறோம்ல. மின்சாரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோம்? நீங்கள் மின்சாரம்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு அந்த மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறோம். இப்போ நெருப்பு இருக்குது, அதை நம்ம என்ன செய்கிறோம்? சமையலேருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி ஒரு கத்தி இருக்குது, அதை நம்ம தேவைகளுக்கு, நம்முடைய அந்த நம்ம பழம் வெட்டுறதுக்கோ இல்லை நமக்கு என்ன காய்கறி வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே ஒரு மனிதனோட உயிரை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம எப்படி, எந்த கண்ணோட்டத்தில் அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முக்கியமாக இருக்குது. அப்போ எனக்கு எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்குது, சிந்தனையோடு இருக்க வேண்டியதாக இருக்குது, உணர்வோடு இருக்க வேண்டியதாக இருக்குது, உள்ளத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. தவறும் போது சைத்தானுடைய வழிகேடு என்ன செய்வான் அப்படின்னா, இது எப்படி தவறாக பயன்படுத்தலாம் இல்லையா? அப்படி தான் இன்றைக்கி பெரும்பாலும் நம்முடைய காலத்தை, நேரத்தை வீணடிக்கக்கூடிய, விரயம் பண்ணக்கூடிய, நம்ம அறிவு மழுகக்கூடிய, சிந்திக்கத்திறன் குறைஞ்சு எப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்படியே தலையை குடிச்சு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், லைக்கை போட்டுக்கிட்டே இருக்கோம், கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன ஏது, நமக்கு அது பயன் தருமா, சமுதாயத்துக்கு பயன் தருமா, சமுதாயத்துக்கு ஆபத்தா, நமக்கு ஆபத்தா, எதுவுமே கவனிக்கிறது இல்லை. இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பெரிய வைரலாகிட்டு இருக்கக்கூடிய இந்த கேரளாவில் இந்த பஸ்ஸில் நடத்தக்கூடிய ஒரு சம்பவம், தீபக் என்ற ஒரு சம்பவம். அவர் இறந்துட்டார் இல்லையா? அது காரணம் என்ன? அப்புறம் இந்த கடைநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு பெண், முஸ்லீம் பெண்ணு, அது ஒரு பெரிய வைரலாக போயிட்டுருக்கு.
அதே மாதிரி இந்த அம்மாப்பேட்டையில் உணவளிக்கிறது இப்படி அது வைரலாக போயிட்டுருக்கு. எல்லாமே இஸ்லாம் சம்மந்தப்பட்ட இப்படி இந்த 3மே இஸ்லாம் சம்மந்தப்பட்டவர்கள். சிந்திக்கணும்ல, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இஸ்லாம் வந்து ஒரு சிந்தனைக்குரியது, இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது, பயபக்தியை போதிக்குது, உள்ளச்சத்தை போதிக்குது இல்லையா, நேர்வழியை காட்டுது. ஆனால் அதிலிருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அவலம் இருக்குதுன்னா அது காரணம் என்னென்னா குர்ஆனை சிந்திக்காத ஆள். குர்ஆனை சிந்திக்கிறதில்ல, உணரலை, ஓதி ஓதி ஊதிட்டாங்க, அவ்வளோதான். வெறும் கதைகளையும் கட்டுக்கதைகளை படித்து காமிச்சிட்டு குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி ஓதி ஓதி ஊதிட்டாங்க, நெஞ்சில் ஊதிக்கிட்டாங்க. எல்லாம் நெஞ்சில் ஊதி நான் முகத்தை தடவிக்கிட்டு குர்ஆனை ஓதிட்டேன், புண்ணியம் கிடச்சுன்னு நினைக்கிறேன். இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி இல்லையா? இந்த குர்ஆனை இறைவன் சொல்கிறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, ஆராய மாட்டீங்களா, இதயத்தில் பூட்டு போட்டுருக்கான்னு கேட்குறான். சிந்திப்பூர் உண்டான்னு கேட்குறான். சிந்திக்காத மீது வேதனை ஏற்படுத்தினேங்கிறான். இப்போ வேதம் ஏன் நம்ம சிந்திக்கலை, வேதத்தை ஏன் போதிக்கலை? ஏன்னா நாமளே சிந்திக்கலை, நம்ம பிள்ளைகள் எப்படி சொல்லிக் கொடுப்போம்? இது காரணம் நம்ம தானே. ஒவ்வொரு தவறுக்கும், பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் பெற்றோர் தான் காரணம். ஒரு வயசு வரைக்கும் நம்ம சரியான பாதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தவறிட்டாங்கன்னா அது அவங்களுடைய பொறுப்பு. நம்ம பாதையை சரியாக காமிக்கலையே. நம்ம தான் கல்வியை கற்றுக்கொடு, அறிவை கற்றுக்கோ, திறமையை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த திறமையை காட்டுறதுக்கு வலைதளங்கள் தான் கற்று சொல்லுங்க. திறமை காட்டுறதுக்கு எவ்வளோ இருக்குது, கல்வி இருக்குது, எத்தனையோ பேர் வந்து சாதனைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த திறமையை கொண்டு அது சமுதாயத்தை நன்மையாக இருக்கும், நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நன்மையாக இருக்கும். ஆனால் என்ன திறமையை காட்டுறாங்க, வலைதளங்களில் போயிட்டு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு, ரீல்ஸை போட்டுக்கிட்டு, அவமானமாக இருக்குல்ல, அசிங்கமாக இருக்குல்ல. ஆனால் அதையும் குற்ற உணர்வு கிடையாது, நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன திரையிலேருந்து பெரிய திரை வரைக்கும் இஸ்லாமியர் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பங்கு இருக்குது. சினிமாலையும் இஸ்லாமியர் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, தாடி வச்சுருக்காங்க, புர்கா போட்டு நடிக்கிறாங்க, தாடி வச்சு நடிக்கிறாங்க. அங்கேயும் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி தவறாக போதிக்கப்படுறது இருக்குது. அப்போல்லாம் இந்த ஜமாத்துக்கள் எங்கே போனாங்க? ஏன் அவங்களெல்லாம் வந்து எதிர்க்கலை? அப்பயே சொல்லணும்ல, சினிமாவில் வந்து நீங்கள் எங்கள் மதத்தை போதிக்காதீங்க, எங்கள் மதத்தை பற்றி நீங்கள் காட்டாதீங்க, நீங்கள் புர்கா போட்டு நடிக்கக்கூடாது, தாடி வச்சு நடிக்கக்கூடாது, தொப்பி போட்டு நடிக்கக்கூடாது சொன்னாங்களா? எதிர்க்கல. அன்றைக்கி எதிர்க்கணும்ல, சரியா? அதே மாதிரி சின்ன திரையிலையும் அப்படி தான் இருக்காங்க. டிவிலையும் நிறைய இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. அதே மாதிரி வேடிக்கை விளையாட்டு எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்கிறாங்க. அங்கேயும் தாடி இருக்குது, தொப்பி இருக்குது, இஸ்லாமுடைய மத அடையாளங்கள் இருக்கிறது. வந்து எல்லா மத அடையாளங்களும் இருக்குது, இஸ்லாம் மட்டும் இல்லை. ஒவ்வொரு மதத்துலேயும் மதம் ஒரு கொள்கையை நம்ம வச்சுக்கிறாங்க, அது ஒரு அடையாளம் இருக்குது. அப்போ எந்த மாதிரி காயப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது. அப்போ மதப்போர்வையில் இல்லாமல் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுடைய திறமையை நீங்கள் காமிச்சிக்கலாம், உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் வாழலாம். இந்த மார்க்கம் கட்டாயப்படுத்தலை. ஆனால் அந்த மார்க் அடையாளம் வச்சுக்கிட்டு, மத அடையாளம் வச்சுக்கிட்டு செய்யும்போது தான் சமுதாயத்தை பெரிய குழப்பமும் கலகமும் ஏற்படும் இல்லையா? இப்போ வந்து அம்மாப்பேட்டை ஒரு விஷயத்தை பார்ப்போம், நம்ம ஒன்றுனா பார்ப்போம், சரியா? அம்மாப்பேட்டைன்ற ஒரு பள்ளியாசல், அம்மாப்பேட்டையில் பள்ளியாசலில் மெஹராஜ் ரவ அப்படின்ற இதில் வந்து உணவளிக்கிறாங்க. மார்க்கில் அப்படி கிடையாது. குர்ஆனில் வந்து இது எந்த ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. இவங்களாம் ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு அன்றைக்கி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், சரியா? சாப்பாடு கொடுக்கணும் நல்லது தான். ஆனால் அந்த ஒரு நாளில் தான் கொடுக்கணுன்றது தான் தப்பு. ஏன்னா பசிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா நாள்லையும் இருக்கும், எல்லா நேரங்களையும் இருக்கும். இறைவன் சொல்கிறான் குர்ஆனில், நீங்கள் பசித்தவருக்கு உணவளிங்கிறான், பசித்த வேலையில் உணவளிங்கிறான். இவங்களாம் ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் தான் உங்களுக்கு பசிக்கணும், அன்றைக்கி மட்டும் நீங்கள் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி அதான் நடக்கு. இப்படி ஜமாத்துன்றது ஒரு கூடி என்ன செஞ்சிட்டாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஏழைங்கெல்லாம் டோக்கன் கொடுக்குறாங்க. என்ன ஏன்? சரி, எல்லாம் கூட்டமாக வந்துட்டா அது இருக்க தான் நேரத்துக்கும் கொஞ்சம் வரிசையாக வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு எல்லாமே ஜமாத்துன்னு கிடையாது, இஸ்லாத்துலேயும் கிடையாது. எங்கெல்லாம் உதவி செய்கிறாங்களோ கொஞ்சம் வரிசையில் நில்லுங்க, டோக்கன் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கொடுப்பாங்க, அதில் எந்த ஒரு தப்பு இல்லை. ஆனால் அப்படி வந்த இடத்துல வந்து ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அவங்க வயசானவங்க தான், புர்கா போட்டு வராங்க. அந்த ஒரு டோக்கனில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இன்னொரு டோக்கனாக கொண்டாந்துருக்காங்க. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய என்னன்னு சொன்னால், உணவு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு மட்டும் வாங்க வரல, அப்படி தானே? அவங்க குடும்பத்தில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, அப்படி தானே? அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சேர்த்து வாங்க வருவாங்க. இந்த ஒரு டோக்கன் கொடுத்து இவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு போக முடியாது. அப்போ அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அதனால் சேர்த்து வாங்கலான்னு வந்திருப்பாங்க, சரியா? அவ்வளோதான், வேறு ஒரு விஷயமே கிடையாது. நாங்கள் வேறு எதையும் தட்டிட்டு போகல அவங்க இல்லையா? பள்ளியாசில் எதையும் தட்டிட்டு போகல, ஜமாத் வந்து எதையும் தட்டிட்டு போகல. சாப்பாடு ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரு டோக்கனை கொண்டாட்டாங்க, அவ்வளோதான்.
இவ்வளோதான் ஒரு விஷயமே. இதுக்கு அந்த அம்மாவை எப்படி ஒரு அந்த அங்கே இருக்க ஒரு 10-20 பேர் சேர்ந்து, ஆண்கள்லாம் சேர்ந்து, இது அவன் பேசுகிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. ஏன்னா இஸ்லாம்ன்ற ஒரு மார்க்கம் அதை போதிக்கல, உணவளிக்க தான் போதிக்குது. ஆனால் எல்லாமே கையிலேயே மடித்து கட்டிட்டு அந்த அம்மாவை வந்து தலையில் துணி பிடிச்சி இழுக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, பெரிய ஒரு குற்றம் செஞ்ச மாதிரி ரொம்ப ஒரு கொடூரமாக இன்றைக்கி சமுதாயம் எந்த அளவுக்கு பார்க்குதுன்னு சொன்னால், எந்த அளவுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை ஒரு நல்ல பேர் இருந்தோ அந்த பேரையும் அவமானப்படுத்திட்டாங்க. நீங்கள் இப்படி எடுத்துங்களேன், சுனாமி வரும்போது, வெள்ளம் வரும்போது, பேரிடர்கள் வரும்போதெல்லாம், இயற்கை சீற்றம் வரும்போதெல்லாம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்கன்னு எல்லாத்தையும் தெரியும். இதுதானே மறக்க முடியாதுண்ணே. சென்னையிலாம் வெள்ளம் வந்து கழுத்தளவு நிடுச்சு. அப்போ உணவுக்கு உணவு இல்லை, எல்லாத்தையும் காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் வெளியே வர முடியாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளியாசல்லாம் அந்த இஸ்லாம் மார்க்கக்கூடியவர்கள் சமையல் செஞ்சு, சாப்பாடு செஞ்சு, என்ன அது பொட்டலம் கட்டி ஒவ்வொரு வீடமாக போய் தேடி தேடி கொடுத்தாங்களா இல்லையா? அவ்வளோ சிரமப்பட்டு கொடுத்தாங்க. அதில் எதுவும் மறுக்க முடியாது. சரியா? இங்கே மதத்துக்கு சப்போர்ட் பண்ணலை. அந்த மனம் எப்படி இருந்தது, அந்த மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு. அப்போ இது வந்து எல்லாரும் மீடியாவில் எல்லாம் பார்த்தது தான். அப்போ அந்த சாப்பாடு, அந்த உணவளிக்கிறதுல பெரிய பங்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பள்ளியாசலில் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தாங்க. தொழுகிறமோ இல்லையோ போல் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க, உடை கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு அந்த சமுதாயத்திலிருந்து இது ஒரு அவப்பேர் தானே. ஒரே ஒருத்தவங்க சாப்பாடு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை கொடுக்க நினச்சிருக்கணும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர்னு சொல்லி சேர்த்து கொடுத்துருக்கலாம். டோக்கனில் என்ன செய்யணும், இவ்வளோ அளவெல்லாம் போடக்கூடாது. அவங்க வீட்டில் எத்தனை பேர், உங்கள் வீட்டில் 4 பேரா 5 பேரா 2 பேரான்னு கேட்டு அதில் வந்து கொடுக்கணும். அதுதான் முறை. அப்போ தேவை அறிஞ்சு கொடுப்பதை என்ன சொல்கிறாங்க, அவங்க பாவத்தை போக்குங்கிறான். நீங்கள் தேவை அறிஞ்சு கொடுப்பது உங்களுடைய பாவத்தை போக்குங்கிறான். அப்படி இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுட்டு அது ஒரு ஜமாத்து, இப்படி ஒரு நிர்வாகம். எத்தனை பேர் நிர்வாகங்கள் இருக்காங்க, நல்ல நிர்வாகங்களாக இருக்கிறாங்க, நல்ல ஜமாத்தான் வச்சுங்க. இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா இவங்க குர்ஆனை படிச்சிருப்பாங்களா, சிந்திச்சிருப்பாங்களா? குர்ஆன் என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இவங்களுக்கு குர்ஆனே தெரியாது. ஏதோ நம்மகிட்ட 4 காசு இருக்குது, நானும் வீட்டில் ஊரில் போய் 4 பெரிய மனுஷன் இருக்காங்கன்னா ஒரு ஜமாத் ஆயிடுறாங்க, அவ்வளோதான். இது எவ்வளோ பெரிய அவப்பேர் ஏற்படுத்துச்சு இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படிங்கிறத அவங்க என்ன சிந்திக்கணும்ல. அந்த குற்றணம் இருக்கும்ல, அதுக்கு என்ன செய்யணும், அவங்க மறுப்பு தெரிவிக்கக்கூடாது, தவறை ஒத்துக்கணும். நாங்கள் செஞ்ச தப்பு தான் சொல்லி ஒத்துருந்தா இன்றைக்கி அது வந்து. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யறாங்க, அதுக்குள்ளே இதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, சமுதாயத்து குழப்பத்தையும் கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி எல்லாத்தையும் இந்த 3 சம்பவத்துலேயுமே உள்ளே வந்துட்டாங்க. சரியா? சரி, இப்போ இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். அத்தியாயம் 107 1 to 7 வரைக்கும். அத்தியாயம் 107 1 நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கின்றானே அவனை நீ பார்த்தீரா, நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கின்றானே அவனை நீ பார்த்தீரான்னு கேட்குறோம். உங்களுக்கு தெரியுமா யார் நியாய தீர்ப்பு பொய்ப்பிக்க தருவாங்க? நியாய தீர்ப்பு எங்கே இருக்குது? மனசாட்சி. மனசாட்சி பொய்ப்பிக்கிற யார் பொய்ப்பிக்கிறா அப்படின்னா, பின்னர் அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான். விரட்டுறாங்களா? பள்ளியாசலில் முதல்ல என்னங்க, பள்ளியாசல், கோவில், சர்ச்சு, இந்த வழிபாடு தலங்கள்லாம் என்ன அப்படின்னா சடங்கு பண்ணுறதுக்காக கிடையாது. அந்த காலத்தில் இறைவனை நினைவு கூறுறதுக்காக, இறைவனை பற்றிய சிந்திக்கிறதுக்காக, வேதத்தை போதிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த வழிபாடு தலங்கள். வழிபாடு தலங்கள் இல்லை, வழிபாடு தலங்கள். வழிபாடு தலங்கள் வேறு, வழிபடுறது உள்ளத்தை தான். வழிபாடுங்கிறது என்னங்க, வேதத்தை போதிச்சாங்க, சத்தியத்தை போதிச்சாங்க. நீங்கள் குர்ஆனில் கூட பார்த்தீங்கன்னா தூதர்கள் எப்படி போதிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வகி இறங்க செய்தி வரும்போது மக்களை அழைப்பாங்க. எப்படி மலன் குன்று மேலே ஒரு மலை மேலேயோ ஒரு உயரமான இடத்துலையோ மணல் குன்றில் ஏறி அழைப்பாங்க. இப்படி இறைவன்கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு, இறைவன் இப்படி கடலிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறதுக்கு தான் அழைப்பாங்க. அப்படி ஒரு இடமாக தான் என்ன செய்கிறாங்க, இந்த வழிபாடு தலங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ இது வழிபாடு தலம் மாறிடுச்சு. அது வந்து போதிக்கக்கூடிய தலம், அது சத்தியத்தை போதிக்கக்கூடிய தலம், மனிதனுக்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய தலமாக இருக்குது. அப்போ ஒரு இடத்துல ஒன்று கூடணும் இல்லை, மக்கள் ஒன்று கூட்டி அந்த மனசாட்சியோடு இப்படி வாழ்றது, இறைவன் என்ன சொல்லியிருக்கிறான், வேதம் என்ன சொல்லியிருக்குன்றது அப்படி ஒரு இருந்த இடத்த தான் சடங்காக மாற்றிட்டாங்க. அப்போ இந்த பள்ளியாசல் என்ன, அந்த இடத்துல வந்து ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியதாகவும், மக்களுக்கு நன்மை எடுத்து தீமை தடுக்கக்கூடியதாகவும், எப்படி தான தர்மம் செய்கிறது, எப்படி ஏழைக்கு உதவி செய்கிறது, இப்படி இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குதா இருக்கு. அப்போ அந்த ஒரு இடத்துல இறை இல்லம்னா என்ன அர்த்தம், இறைவனை பற்றி போதிக்கக்கூடிய இல்லம். அது இறை இல்லம், இறைவனுக்கு இல்லம் தேவையில்லை. மசூதிலையோ சர்ச்சிலையோ கோவில்லையோ பள்ளியாசல்லையோ என்ன செய்யறது, கடவுள் கிடையாது. அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. எந்த ஒரு புண்ணியத்தலங்களையும் வழிபாடு தலங்களையும் கடவுள் கிடையாது. கடவுள்லாம் உள்ளத்தில் தான் இருக்கிறான், அது உணர்வாக இருக்கிறான், உள்ளட்சமாக இருக்குது. இங்கே இறைவனை பற்றி போதிக்கக்கூடிய தலம் இருக்குது, அவ்வளோதான். இறை இல்லம் கிடையாது, இறைவனை பற்றியான போதிக்கக்கூடிய ஒரு தலம். சரி, இப்போ அந்த இடத்துல இறைவன் சொல்கிறான், நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கிறான்னு நீ பார்த்தீரா,
பின்னர் அவன்தான் அனாதையை விரட்டுகிறான். யாரெல்லாம் அனாதை விரட்டுறாங்களோ அவர்கள் நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கக்கூடியவர், மனசாட்சி விரோதமானவர்கள். மேலும் அவன் ஏழைக்கு உணவளிப்பதன் பேரில் அவன் தூண்டவில்லை. ஏழைக்கு உணவளிப்பதன் பேரில் அவன் மனம் தூண்டவில்லைங்கிற கருமித்தனம் இருக்கு. ஏழை தானே, பசி தானே கேட்டாங்க, கொடுக்கலாம்ல. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு கூட என்ன குறைஞ்சி போயிருக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆரவாரம். இந்த ஆண்கள்லாம் சுற்றி நட்டுக்கிட்டு கையிலையும் மடித்து கட்டிக்கிட்டு அவங்கள அடிக்க போகிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, முகத்தை காட்டுங்கிறது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கால அவப்பேர் இல்லையா? எப்படி வந்து வெள்ள காலங்கள்லையும் புயல்லையும் இயற்கை சீற்றும் போது எப்படி தேடி தேடி இந்த மார்க்கெட்டில் போய் கொடுத்தாங்களோ அவ்வளோ பேர் கெட்டு போச்சா? சரி. மேலும் ஏழைக்கு உணவளிப்பது பேரில் அவன் தூண்டவில்லை. இன்னும் தொழிலாளி கேடுதான், இத்தைய தொழிலாளி கேடுதான். அவன் தொழுது என்ன பிரயோஜனம்? அவங்க சடங்கு பண்ணி என்ன பிரயோஜனம்? அது சடங்காக தானே இருக்குது. உள்ளத்தில் இல்லையே, உள்ளச்சம் இல்லையே, இறக்க குணம் இல்லையே, அரக்க குணம் தானே இருக்குது. இறக்க குணம் இருந்தால் அது உள்ளச்சம், அது பயபக்தி, அது இறைவனை வழிபடுது. அரக்க குணம் இருந்தால் இறைவன் அருளான் தானே. இறைவன் அருளாளன், கருணையாளன், இரக்கமுடையவன், மன்னிப்பவன், அன்புடையவன். அவனுடைய பண்பு எவ்வளோ இருக்குது? இந்த எந்த பண்பும் இல்லை. ஒரு அரக்க குணமாக இருக்காங்க, ஒரு பெண்மணியை இழுத்து வச்சு அவங்களை இப்படி வந்து அவமானப்படுத்துறதுங்கிறது எவ்வளோ அசிங்கமானது இல்லையா? சரி. இன்னும் தொழுகையாளி கேடுதான், இத்தகைய தொழுகையாளிக்கு கேடுதான். அவர்கள் எத்தவர் என்றால் தொழுகையில் இறைவன் நினைப்பு விட்டு விலகியவர்கள். அவர்கள் எத்தவர் என்றால் தொழுகையில், அதாவது அவருடைய செயல்பாட்டில் இறைவன் நினைவை விட்டு விலகியவர்களா இருப்பவர். இறைவனை பற்றியான பயபக்தியே கிடையாது. ஊரு காமிக்கா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் பிறர் காமிக்கிறார்கள், பிறர் காமிக்கிறான். நானும் பயபக்தியாளன் அப்படின்னு அடையாளங்களை வச்சுக்கிட்டு எந்த வழிபாடுதலும் போனாலும் சரி, எந்த மதமானாலும் சரி, எப்போ நான் அடையாளம் வச்சுக்கிட்டு பிறர் காமிக்கிறேன். ஆனால் இறைவன் சொல்கிறேன் உள்ளச்சம் உணர்வு இருக்குதான்னு பார்க்க. உள்ளச்சம் உணர்வும் இல்லாமல் நான் மனிதர்களுக்கு காட்டிக்கிறதுக்காக நான் செய்கிற எந்த ஒரு சடங்குமே இறைவன்ட்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் இல்லையா? அவர்கள் பிறர் காண்பிக்கிறார்கள், மேலும் உலகத்துள்ள அற்ப பொருளை தடுத்துக் கொள்கிறார்கள். அதான் நடந்துச்சு, பிறர் காமிக்குதானே. அப்போ நம்முடைய செயல்கள் பிறகு காமிக்கூடாது. நற்செயலையும் தீய செயலும் சரி, தீய செயலை காமிக்க மாட்டல, மறைச்சிப்போம். நம்முடைய கெட்ட செயல்களை, கெட்ட குணங்களை மறைச்சு தான் வச்சுருக்கோம். ஆனால் நல்ல செயல் மட்டும் பிறகு காமிக்க நினைக்கிறோம். அப்படி காமிக்கவும் விளம்பரப்படுத்துகிறோம். சரி, யாருக்கெல்லாம் உதவிச்சுட்டு அதை மீடியாவில் போகிறோம், விளம்பரப்படுத்துகிறோம். அப்போ பிறர் காமிக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மறைவாக செய்யுங்கிற, நீங்கள் மறைவாக செய்யுங்க, உல்லசத்தோடு செய்யுங்க. அப்போ இத்தகைய தொழிலாளி கேட்டுதான் அவர் நியாயத்தையும் உபயோகிப்பவர்கள். இப்படி திரும்பி கீழே இருந்து மேலே பாருங்க. உலகத்தில் அற்ப பொருளை தடுக்கக்கூடியவர்கள், பிறர் காமிக்கக்கூடியவர்கள், தொழுகையில் இறைவன் நினைவு விட்டு விலகியவர்கள். தொழிலாளி கேடுதான், இத்தகைய தொழிலாளி கேடுதான். அவர் ஏழைக்கு உணவளிப்பதன் பேரில் தூண்டுவதில்லை, அவன் அனாதைகளை விரட்டுகிறார். இவர்கள் தான் நியாயத்தீர்ப்பை பொய்ப்பிப்பவர்கள். குர்ஆனை படிக்கும் போது கீழிருந்து மேலேயும் மேலத்து கீழையும் படிக்கும். சரியா? அடுத்து 9:17-18 நிராகரிப்பின் மீது தாங்களே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் இத்தகைய இணைய பொருளுக்கு அல்லாவின் இல்லங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை இல்லைங்கிறான். நிராகரிப்பவருக்கு, அதாவது குஃபுர்னா தான் நிராகரிப்பவர்கள், தாங்களே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் இத்தகைய இணைய பொருளுக்கு அல்லாவின் இல்லங்களை நிர்வாகம் செய்ய உரிமை இல்லை. அவருடைய செயல்கள் அழிந்துவிட்டன, அவர்கள் என்றென்றும் நரகத்தில் தங்குவார்கள். இறைவன் எச்சரிக்கை செய்யலாம். என்னது? வேதத்தை நிராகரிச்சுட்டு, மனசாட்சியை நிராகரிச்சுட்டு, உண்மையை நிராகரிச்சுட்டு, இறை பண்புகளை நிராகரிச்சுட்டு, அதுக்கு தாங்களே சாட்சி. இப்போ இது அவங்க தானே சாட்சி. இப்போ அம்மாப்பேட்டையில் இந்த பள்ளியாசம் நடந்தது யார் சாட்சி? அவங்க தானே சாட்சி இல்லையா? அப்போ இத்தகைய இணை வைப்பவர்கள் அல்லாவின் இல்லங்களை நிர்வாகம் செய்ய உரிமை இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவங்கிறான். அதாவது இறைவனுக்கு இல்லம் கிடையாது, இறையிலன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஒரு ஏற்படுத்திக்கிட்டு அதில் நல்ல செய்கிறது போல கெட்ட செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அதுதான் தகுதி இல்லாத நீங்கள். உங்களுடைய செயல்கள் அழிந்து விட்டனேங்கிறான். உங்களுடைய செயல்கள் அழிந்து விடுங்க, அவர்கள் என்றும் நரகத்தில் தங்குவார்கள். 9:18 இதெல்லாம் குர்ஆன் ஆயத்து. இதெல்லாம் யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. பெரும்பாலும் குர்ஆனை ஓதிக்கிட்டே போயிடுறாங்க, அது புண்ணியம் நினச்சிட்டு இருக்காங்க. பள்ளியாசல்லையும் சரி, வீடுகளையும் சரி, குர்ஆனை சிந்திக்க தூண்டும். அப்போ அப்படின்னு வாழ்றோமா, சாட்சியாக வாழ்றோமான்னு பார்க்கணும். இதெல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. 9:18 அல்லாவின் இல்லங்களை பரிபாலம் செய்யக்கூடியவர்கள். இப்படி அல்லாவின் இல்லங்களை பரிபாலம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும், அதாவது கடவுள் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு மட்டுமே வழிபட்டு, அதாவது இறைவனுடைய கட்டளை, தொழுகை நிலநாட்டுதல் என்ன? இறைவனுடைய கட்டளை நிலநாட்டுதல். இறைவனுக்கு மட்டுமே வழிபட்டு தூய்மையானவற்றை கொடுத்து, இறைவன் எதாவது அறிவிச்சான்? தொழுகைங்கிறது இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவது, இறைவனுடைய கட்டளை பின்பற்றுவது. அதன் அடிப்படையில் ஜக்காத்துங்கிறது நன்மை செய்வது.
சரியா? அப்போ தூய்மையானவற்றை கொடுத்து அல்லாவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவர்கள் தான் அல்லாவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சக்கூடாங்கிறான். அவனுக்கு மட்டுமே அஞ்சுங்கிறான். இறைவனுக்கு மட்டுமே அஞ்சணும், இறைவனுக்கு மட்டுமே பயப்படணும். சரியா? அப்போ அல்லாவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவர்கள் தான் இத்தவர்கள் தான் நிச்சயமாக நேரில் பெற்றவர் ஆவார்கள். இப்போ 2 வசனம் இந்த நிர்வாகியை படிக்கணும்ல. யாருக்கு தகுதி கிடையாது? குஃப்ரி மீது இணையப்பெரு மீதும் சரியா தாங்களே சாட்சி சொல்லிக்கொண்டு இவர்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறான். ஏன்னா இறைவன் வேதத்தை என்ன சொல்லியிருக்கிறான், என்ன போதிக்க சொல்லியிருக்கான்? இறக்கத்தை போதிங்க, கருணையை போதிங்க, மன்னிப்பை போதிங்க, உணவளிக்க தூண்டுங்க, அகபாக கடக்கலன்னு வசனம் வருது. அப்படின்னு அர்த்தம் அவர் ஏழைக்கு உணவளிப்பு தூண்டுதில்லை. அப்போ உணவளிக்க பார்த்தா குரானில் பல இடங்களில் சொல்லப்படுது. அப்போ ஏழைக்கு தேடி வந்தவங்க உணவு கொடுக்காம ஒரே ஒரு ஜெராக்ஸை மாற்றி எடுத்துகிட்டு வேணான்றதுக்காக இவ்வளோ கொடூரப்படுத்துறது இது எவ்வளோ பெரிய வேதனை. அதனால் இறைவன் உணர்ந்தான் மன்னிப்பான். இப்படி தவற உணர்ந்து அல்ல மன்னிப்பான். பெருமை கொண்டா அவனுடைய வேதனை வந்துடும். சரியா? அடுத்து 17:28 எப்படிலாம் சொல்கிறான் பாருங்க. எப்படிலாம் அந்த எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அந்த ஏழைகள்கிட்டையும் எப்படி நீங்கள் இறக்கத்தும் நடந்துக்கணும்னு சொல்ல வரான். 17:28, 29 ஆனால் நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவைத்து எதிர்பார்க்கும் சமயத்தில் அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அவர்களை கனிவான அன்பான சொல்லை சொல்கிறாக. இப்போ நம்மளே ஒரு தேவையாக இருக்கிறோம், நமக்கு ஒரு தேவை இருக்குது, இரண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த தேவை நமக்கு தேவை இருக்கிற நேரத்தில் ஒருத்தவங்க தேவை தேடி வராங்க. இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யணும்? எப்போ நானே கஷ்டத்தில் இருக்கேன், நானே ஒருத்தவங்களுக்கு தேவையாக இருக்கேன், நானே இரவுட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கடிச்சு கொள்ளாதீங்க. அவனோட கண்ணியமாக என்ன சொன்னால் நீர் உங்களுடைய இறைவனின் அருளை ஆதரவைத்து எதிர்பார்க்கும் சமயத்தில் நம்முடைய தேவைக்காக இரண்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொருத்தர் தேவையோடு வராங்க. இப்போ அவங்க நீங்கள் எப்படி சொல்லணும்? புறக்கணிக்க நேரிட்டால் எப்படி சொல்லணும்? அவரிடம் கனிவான அன்பான சொல்லே சொல்லுங்கள். நான் இரண்டு பக்கம் திரும்பிட்டேன், நம்ம சேர்ந்து நமக்காக இரண்டு பக்கம் திரும்புவோம், இரண்டு கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை சொல்லி கொடுக்கணும். கனிவா அன்பா நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்கும். இப்படி உங்கள்ட்ட என்ன மீதமாக கொடுக்குங்கிற, அதாவது கீழே பாருங்க, இன்னும் உன் கையை உன் கழுத்தில் கட்டி கொள்ளாதீர், அன்றையும் விரிப்பாக விரித்து விடாதீர். அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உன் கையை யாராவது வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் உன் கையை கழுத்து என்கிட்ட இல்லவே, அதாவது நான் கொடுக்கவே மாட்டேன்னு கழுத்து கட்டிக்க வேண்டாம். நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி கையை கழுத்தில் கட்டிக்கணும் அர்த்தம். நான் கொடுக்கவே மாட்டேங்கிறது ஒன்று. விரிப்பாக விரித்து விடாது, என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களை தேவை தேடி வந்தாங்கன்னா அது உங்களுக்கு நன்மைக்கான ஒரு வாய்ப்பு, என்ன இருக்கிறது கொடுக்குங்கிற. அப்போ ஒன்று என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிட வேண்டாம், கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கையை கட்டிக்க வேண்டாம். ரெண்டு வசனத்தை பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு எல்லாம் இந்த குர்ஆனில் நமக்கு உபதேசமாக எச்சரிக்கையாக சொல்கிறான் அப்படின்னா, இது எப்படி வாழறதுக்கு தான். இது பெரும்பாலும் பள்ளியாசங்களில் இமாம்கள் இந்த வசனங்களை எடுத்து விளக்கம் சொல்லாமல் வெறும் ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு இதை ஊதிட்டு போயிடுறாங்க. நிர்வாகிகளுக்கு எத்தனை பேர் இந்த வசனம் தெரியும் தெரியல, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க நடந்த விஷயம் தான் இந்த அம்மாப்பட்ட நடந்த விஷயம். நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவைத்து எதிர்பார்க்கும் சமயத்தில் அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அவரிடம் கனிவான அன்பான சொல்வீராக. சரி, வந்துட்டாங்க, சாப்பாடு தீர்ந்து போச்சு, என்ன செய்யணும்? ஒன்று நமக்கு எடுத்து வச்சு கொடுக்கணும், இல்லைம்மா காலியாகிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அவனோட பொறுமையாக அன்பாக சொல்லலாம். வாங்கணும்ல போட்டு நீ எக்ஸ்ட்ரா வாங்கலாம், அவனுக்கு ஜெராக்ஸ் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த போட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாவங்கிறது அது கீழே பாருங்கள். இன்னும் உன் கையை கழுத்தில் கட்டி கொள்ளாதீர், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, விரித்து விடாது, என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லாது. சரியா? அதெல்லாம் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர். நபிக்கு சொல்கிறான். இப்போ நமக்கும் தானே எச்சரிக்கை தானே இது. சரி, 24, 22 நம்ம இந்த 3 விஷயங்களை பார்க்குறோம். ஒன்று அம்மாப்பேட்டையில் நடந்த விஷயங்கள், அடுத்து கேரளா நடந்த அந்த சம்பவம், அடுத்து கடையில் நடந்த சம்பவம். இந்த 3மே இஸ்லாத்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அந்த குர்ஆனை சிந்திக்காதனால, மார்க்கத்தை சரியாக சிந்திக்காதனால, உணராதனால, அதுபடி வழிநடத்தாதனால இது எவ்வளோ பெரிய விபரீதத்தை கொண்டாந்துருக்கு அப்படின்றது பார்க்கும். 24, 22 இன்னும் உங்களில் அருளை பெற்றவர்களும் தக்க வசதி உடையவர்களும் நெருக்கமானவர்களுக்கும், அதாவது உங்கள் உறவினர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் நாடு கடந்து இருப்பவருக்கும் கொடுக்க முடியாது என்று உறுதி கொள்ள வேண்டாம். புரியுதா? இன்னும் மன்னித்து பொருட்படுத்தாமலும் இருக்கவும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மிக மன்னிப்பவன், அன்புடையவன். இந்த வசனம் நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? என்ன சொல்றான்? இன்னும் உங்களில் அருளை பெற்றவர்கள், இறைவனுடைய அருளை பெற்றவர்கள், நல்ல வசதி தக்க வசதி உடையவர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ அது அல்லாஹ்வின் பாதையில் நாடு கடந்து இருப்பவருக்கோ கொடுக்க முடியாது என்று உறுதி கொள்ள வேண்டாம். நான் யாரும் கொடுக்க மாட்டேன், இப்படி
வசதி இருக்கு கொடுக்க மாட்டேன், நெருக்கமான உறவும் கொடுக்க மாட்டேன், இறைவனுடைய பாதையில் இருக்கவும் கொடுக்க மாட்டேன், அல்லது ஏழைகளும் கொடுக்க மாட்டேன். அது எனக்கு மட்டும்தான். இல்லை கொடுக்குறோம், இல்லை அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதனால் கொடுக்க மாட்டேன். இப்படி நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன், அவங்களுக்கு வசதி வந்துருச்சு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க நம்ம நன்றியோடு இல்லை, அல்ல நமக்கு வந்து அவங்கள்ட்ட ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால் நான் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க மாட்டேன் சொல்கிறோமா இல்லையா? வெறும் சொல்கிறேன், என்ன சொல்கிறான், கொடுக்க முடியாது என்று நீங்கள் உறுதி கொள்ள வேண்டாம், இன்னும் மன்னித்து பொருட்படுத்தாமலும் அவங்களை தவற மன்னிச்சிருக்கேங்கிறான். உங்களுக்கு தான் அருள் புரிஞ்சிருக்கேன், உங்களுக்கு தான் வசதியை கொடுத்துருக்கேன். இறைவன் நாடு சொல்ல நான் நாடியோருக்கு விசாலமாக தான் நாடி சுருக்கி விடுதேங்கிறான். இப்போ உங்களுக்கு சுருக்கிட்டு அவங்களுக்கு விசாலமாக என்ன ஆகும்? நீங்கள் கொடுக்க முடியாதுங்கிறீங்க, இறைவன் தான் நாடியோருக்கு விசாலமாகல தான் நாடி சுருக்கி விட்டான். இப்போ அப்படியே மாற்றிட்டாங்க செய்ய முடியும். நமக்கு சுருக்கிட்டு அவங்களுக்கு விசாலமாக்கிட்டா நம்ம போய் அவங்கள்ட்ட நிற்கணும் இல்லையா? அதனால மாறும்ல. அப்போ கொடுக்க முடியாது என்று உறுதி கொள்ள வேண்டாம், இன்னும் மன்னித்து பொருட்படுத்தாமலும் அவருடைய தவறுகளை மன்னித்து பொருட்படுத்தாமலும் அதை பெருசுப்படுத்தாமலும் இருக்கவும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? எப்படி கேட்குறான் பாரு. நான் உங்களை மன்னிக்க நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? நீங்கள் உங்களை மன்னிக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். மன்னிச்சிருக்கணும்ல. அந்த அம்மா ஒரு தப்பே செஞ்சுட்டாங்க, அது தப்பு கிடையாது, அது பசியின் கொடுமை, அது இல்லை வறுமையின் கொடுமை, அது சரி ஒரு வீடு ஒரு டோக்கன் வாங்கிட்டு போனால் வீட்டில் பத்தாது 2 டோக்கனாக வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதை பொருட்படுத்தாமல் பெருசுப்படுத்தாமல் அதை மறைச்சிருக்கலாம்ல, அது எல்லாரும் கூட அவமானப்படுத்தாமல் இருக்கலாம்ல. அதெல்லாம் வசதி படைச்சவங்க தானே, ஜமாத்துலாம் வசதி படைச்சவங்க தானே, இருக்கப்பட்டவங்க தானே, நீங்களாம் நல்லா சாப்பிட்றவங்க தானே. அவங்க வந்து ஏழையை ஒரு வேலைக்கு 2 வேலைக்கு பத்தாமல் இருக்கக்கூடியவங்க தானே. கொடுத்தா என்ன குறைஞ்சிக்கும் இல்லையா? நாளைக்கு இரண்டு பதில் சொல்லுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் விரும்ப மாட்டீங்களான்னு கேட்குறான். உங்களுடைய பாவத்தை நீங்கள் அல்லாஹ் மன்னிக்க நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்காங்க, நல்ல தூய்மையாளர்களா? இவன் சொல்கிறான் உங்களை நீங்களே தூய்மையாளர் சொல்லிக்கொள்ளாதீங்கிறான். அதில் எல்லாத்தையும் பாவங்கள் இருக்குது, ஒவ்வொரு செய்த பாவமும் கணக்கெடுத்தவனா இருக்கிறான். அப்போ அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? அப்படி விரும்புறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவளை மன்னிங்கிறான். நான் அவளை மன்னிக்கணுமா, நீங்கள் அவளை மன்னிங்க. அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் அன்பு மிக்கவன். அப்போ அல்லாஹ் பின்பற்றுங்கன்னா இறைவனை பின்பற்ற சொன்னோம், நீங்கள் பிறந்த அன்பா இருங்க, மன்னிப்பவராக இருங்க, கருணையாக இருங்க, இறக்க முடியவராக இருங்க. சரியா? இதெல்லாம் வந்து என்ன பார்க்குறோம், இந்த அம்மாப்பேட்டையில் அந்த ஜமாத் நடந்த விஷயங்கள், அது இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு இஸ்லாம் போதிக்கூடிய விஷயங்களை குர்ஆனை படிக்காமல் சிந்திக்காமல் எவ்வளோ பெரிய அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. இது சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய அவப்பேர் எடுத்துடுச்சு. இதே இஸ்லாம் மார்க்கத்துடையது தான் வெள்ளம் வரும்போதும் புயல் வரும்போதும் எப்படி தேடி தேடி உணவு கொடுத்தாங்கல்ல, அதை யாரும் மறக்க முடியாதானே. அப்போ அதுலேருந்து படிப்பினை இருக்கா இல்லையா? ஒரு ஊரில் ஒரு ஜமாத் இந்த அவமானப்படுத்திட்டாங்க, ஆனால் எத்தனை ஊரில் எப்போயுமே தேடி தேடி கொடுத்தாங்க இந்த மக்கள். பள்ளியாசில் இடம் கொடுத்தாங்க, உணவளித்தாங்க, உடை கொடுத்தாங்க, இன்னும் தங்க வச்சாங்க, இன்னும் உதவியெல்லாம் தேடி போய் கொடுக்கும்போது ஏன் இப்போ சிந்திக்கலைங்கிறது. இப்போ ஒருத்தர் செய்த அந்த ஒரு தவறுனால மொத்த மார்க்கத்துடைய பேர் கெட்டு போவார். சரி, இதை நம்ம சிந்திக்கணும். அடுத்து இந்த கேரளாவில் ஒரு பஸ்ஸில் இப்படி இந்த ரீல்ஸ் போகும் பாருங்க, இப்படி ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு வியூஸ் வருன்றதுக்காக நம்ம எப்படிலாம் போட்டால் பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இந்த ரீல்ஸ் போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த அவங்களுக்கு திறமை இருக்குன்னு வச்சுங்களேன். படத்தில் நடிக்க திறமை இருக்கா, படத்துக்கு போயிடணும். சரி, அந்த திறமை இல்லை, நானே ரூம்குள்ளேயெல்லாம் செய்கிறீங்க, ஏன் ஒரு மார்க் அடையாளம் வச்சுக்கணும்? சரியா, ஒரு மார்க்குடைய அடையாளம் எதுக்கு வச்சுக்கணும்? இப்போ என்ன செய்யணும், எப்படி ரீல்ஸ் வாங்குறதுன்னா சரி, எந்த அளவுக்குலாம் மக்களை வந்து மக்கள் தான் குட்டுறாங்க. எப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பரவுறதே கிடையாது, கெட்ட விஷயங்கள் தான் நிறைய பார்க்குறோம். அப்படிதானே? எவ்வளோ நல்ல விஷயங்கள் போதிக்கிறாங்க, ஆன்மீகம் போதிக்கிறாங்க, மருத்துவம் போதிக்கிறாங்க, அல்லது கல்வி போதிக்கிறாங்க, ஒழுக்கத்தை போதிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்க மாட்டாங்க, வியூஸ் இருக்காது, லைக்ஸ் இருக்காது. அது செலக்டடாக பார்ப்பாங்க, எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வக்கரமானது, ஆபாசமானது, வேடிக்கையானது, விளையாட்டு தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இப்படி டபுள் மீனிங்கு, ஆபாசம், ரொம்ப அசிங்கமாக, அரைகுறை ஆடையில் இவ்வளோ அசிங்கமாக தாழ்ந்து இறக்கி போயிட்டாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து நல்லாவே அந்த வீடியோ பார்த்தா தெரியுது, இந்த பிள்ளை வந்து எடுக்கணும்னு தான் எடுக்குது, முகத்தில் ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஒரு குற்ற உணர்வு கிடையாது, ஒரு யாராச்சும் நம்ம இடிச்சுட்டாங்க நம்ம ஒரு இது வரும்ல, அந்த ஒரு உணர்வு கூட கிடையாது. அது நல்லாவே தெரிஞ்சு எடுக்குது, அதுவே போய் இடிச்சுக்குது, எல்லாமே தெரியுது. இது எவ்வளோ அசிங்கமானது, எவ்வளோ அவமானமானது. அதுவும் பிள்ளை இஸ்லாம் மார்க்கம் பிள்ளை தான். இப்போ அந்த பையன் என்னாச்சு, அவமானம் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்கல்ல, செத்து போய் தூக்கு போட்டு சூசைட் பண்ணிட்டார். இது யார் செய்யணும்? இப்போ இது யார் செஞ்சுருக்கணும்? இப்போ யாருக்கு அவமானமாச்சு?
இதை செஞ்சவங்க தானே முதல்ல. அப்போ இந்த முறை தான் அவமானம் ஜாஸ்தி. இன்றைக்கி என்னாச்சு, போய் உள்ளே உட்காந்து 10 வருஷம் 1 கோடி ரூபா அபராதம். இவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அப்போ கூட அது வந்து குற்ற உணர்வோட நான் தஞ்சை தப்புன்னு ஒத்துக்கல, திருப்பி நியாயப்படுத்தி போச்சு. இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன செய்யணும், இந்த ரீல்ஸ் முகத்துலையும் ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராமு இப்படி வலைதளங்களில் போய் சிக்கி சீரழிச்சிட்டு இருக்கோம். இவங்களையும் யாரும் நம்ம திருத்த முடியாது, நம்மளை திருத்திக்க தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அவங்கள நம்ம திருத்த முடியாது, நம்மளை திருத்திக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை திருத்தான்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். இவங்களாம் போய் திருத்ததுக்காக கிடையாது. இது நடந்த விஷயங்களில் நமக்கு என்ன படிப்புன்னு இருக்குது, அப்போ நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த கடைநல்லூரில் இது எல்லா இடத்தையும் எல்லா மீடியா போயிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் பேசியும் கூட அது என்ன செய்ய தவறு ஒத்துக்கவே இல்லை, உணரவே இல்லை. திருப்பி கோவத்தில் உணர்ச்சியில் சேர்த்து அழகாக காட்டுறான். அது திருப்பி தேர்த்து பேசிகிட்டே இருக்கேன். அவனை அப்படி தான் செய்வேன் கடையில் ஒரு மானம் போயிருச்சா, என்னால் தான் மானம் போச்சான்னு சொல்லி அந்த ஊரில் இருக்க எல்லாரும் மானத்தையும் வாங்கிருச்சு. எப்படி நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த தப்பை ஒன்று திருத்திக்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதை விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் ஊரில் இருக்கும் எல்லா மானத்தையும் வாங்கிட்டு அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா. இதில் வர நான் இறைவனுக்கு நான் அல்லாஹ் தான் ப்ரேயர் பண்ணுறேன், அந்த வார்த்தையை பார்த்து நான் அல்லாஹ் தான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் மார்க்கை பற்றி ஒன்றும் சொல்ல, நான் ஊரை பற்றி தான் சொன்னேன். மார்க்கம்னா என்ன, சமுதாயம் தானே, அது ஊர் தானே. அது அல்லாஹ் தான் ப்ரேயர் பண்ண, அல்லாஹ் ப்ரேயர் பண்ணக்கூடியவங்க இப்படி செய்வாங்களா? இந்த குர்ஆனை படித்து சிந்திச்சா முதல்ல வேதம்னா என்ன, இறைவனை வழிபடுதான் என்ன, குர்ஆன்னா என்ன, முதல்ல சிந்தனைன்னா என்ன, முதல்ல அல்லாஹ் ப்ரேயர் பண்ணுறது என்ன, ஒழுக்கம் தானே, பயபக்தி தானே. இறைவன் சொன்னால் பயபக்தி அல்லாஹ்வின் அடையாளம் உள்ளதா, உள்ளச்சம் பயபக்தி அல்லாஹ்வின் அடையாளம். தக்குவானா பயபக்தி. இப்போ இந்த பயபக்தியே இல்லாமல் என்ன வேணால் பண்ணுவேன் உலகத்தில், வேடிக்கை விளையாட்டு ஆட எல்லா ட்ரெஸ்ஸையும் சினிமா பாட்டு எல்லாம் பண்ணுவோம், ஆனால் நான் தொழுதுப்பேன் இல்லையா? இது எப்படி நியாயமாக இருக்கும்? தொழுகைங்கிறது ஒழுக்கம் தானே, தொழுகைங்கிறது ஒழுக்கத்தில் தான் தொழுகைங்கிறது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த மார்க்கத்தில் பெண்ணடிமை இருக்குது. இப்படி இந்த புர்காங்கிற ஒரு விஷயம்லாம் புரிஞ்சுக்கணும். குர்ஆன்ல எங்கேயுமே புர்கா இப்படி தான் போடணும்னு இல்லவே கிடையாது. ஆடையெல்லாம் அவங்க மறைத்தக்குள்ளே தான் சொல்கிறான், ஒழுங்குபடுத்தி தான் சொல்கிறான். இவங்களாம் உருவாக்கிட்டாங்க, புர்கான்ற பேரில் உருவாகி மத அடையாளத்தை உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி அப்போ என்ன செய்கிறாங்க, ஒன்று நான் பொதுத்தளத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று மத அடையாளங்களை எடுத்துடணும். வேடிக்கை விளையாட்டில் இருக்கும்போது மத அடையாளம் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அது அவப்பர் கிடையாது, எந்த மதமாக இருக்கட்டும். இன்றைக்கி மலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு போகிறாங்க, நிறைய பஸ்ஸில் பார்க்குறோம், அது வீடியோ போடுறாங்க, ஆண்கள் பெண்களும் குத்தாட்டம் போட்டு போகிறாங்க. அப்போ எல்லா மதங்களும் இது இருக்குது, அநாகரிகம் இருக்குது தான் செய்யுது. அதில் எல்லாரும் எதிர்க்கக்கூடியதான் இருப்பாங்க. ஆனால் சொல்ல எந்த மதமாக இருக்கட்டும், மத அடையாளம் எடுத்து நீ என்ன வேணால் செஞ்சுட்டு போகும், யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம். சரியா? இப்போ அந்த புள்ள அந்த சொன்ன விஷயத்துக்காக அதே மாதிரி இன்னொரு இந்த பொள்ளாச்சியில் ரெட்டை பிள்ளைங்க இருப்பாங்க, ரெட்டை பெண்கள், அக்கா தங்கை 2 பேர். அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா இஸ்லாம் பெண்கள் தான். ஆள மீடியாவில் ரொம்ப உட்காந்து போட்டு தள்ள துணி போட்டுக்கிறாங்க. ஆனால் பண்ணுற ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்கலை. ஆனால் அதையும் நியாயப்படுத்துகிறேன். அப்போ இதுக்கெல்லாம் யாருக்கான பெற்றோர்களும் சரியாக அந்த பிள்ளைகளை போதிக்கலை. ஏன்னா தானே வேதத்தை படிக்கல, சிந்திக்கல. அப்போ தான் நம்ம பெற்றோருடைய காரணம் தானே இது. சரி, அப்போ பெற்றோர்களே நமக்காக தான் சொல்லிட்டு, நமக்காக தான் படிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய பிள்ளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு. இது அப்போ என்ன செய்யறாங்கன்னா இந்த மார்க்கை நிர்பந்தப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. 256 நேர்வழி நிர்பந்தம் கூடாது. இந்த குர்ஆன் என்ன சொல்லுது, இங்கே நிர்பந்தமே கிடையாதுங்கிறது. உங்களுக்கு நிர்பந்தம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நியாய உணர்வு இருக்குது, அதை பின்பற்றுங்கிறான். ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கிய மீது சத்தியமாக அப்பால் தீமையும் நன்மையும் பிரித்தறிவித்தான். யார் அதை பேணி கொள்கிறாரோ வெட்டடைந்து விட்டார், யாரை உதாசனாக தோல்வி எடுத்துட்டார். இவ்வளோதான். எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்குங்க, எனக்கு தெரியும் இப்படி நான் பார்க்குறது நல்லதா கெட்டதா, நான் பேசுறது கெட்டதா நல்லதா, நான் செய்கிறது சரியாக தப்பான்றது எல்லாம் தெரியதான் செய்யும். இதை தாண்டி தானே உலக வாழ்க்கையில் வேடிக்கை விளையாட்டில் ஏன் போகணும்னு சொன்னால் மனைச்சியில் போயிட்டோம். 4 பேர் என்னை பார்க்கணும், இப்படி வியூஸ் வரணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்க எவ்வளோ வழிகள் இருக்குது சரியா, நம்முடைய திறமை காட்டுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு குறுகிய இதில் போயிட்டு உட்காந்துட்டு நம்ம மானம் போய், மரியாதை போய், பெற்றோருடைய மரியாதை போய், சமுதாயத்துடைய மரியாதை போய், மானம் போய் சிந்திக்கணும்ல. அப்போ நேர்வழி நிர்பந்தம் கூடாது. ஏனெனில் வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் தெளிவாகிவிட்டது. ஆகையால் எவர் வழிகேட்டை விட்டு நிராகரித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் அறுந்து விடாத உறுதியானதை நிச்சயமாக பற்றி கொண்டார். அல்லாஹ் செவியரோடாவும் நன்கறிவினா இருக்கின்றான். நிர்பந்தமே கிடையாதுங்கிறான் இந்த மார்க்கத்தில், சொல்ல வேண்டியதான் கடமைங்கிறான். அப்போ இந்த மார்க்கம் நிர்பந்தப்படுத்தலை, இந்த வேதம் நிர்பந்தப்படுத்தலை, குர்ஆன் நிர்பந்தப்படுத்தலை. உங்கள் ஹதீஸ் நடிப்பில் என்ன சொல்லிட்டு போகிறான்னு தெரியாது. நீங்கள் இப்படி தான் உடை எடுத்துணும் அப்படின்னு சொல்ல, உடை எப்படி கொடுத்துட்டோம் அது அடுத்த ஆயத்தை பார்ப்போம்.
அப்போ என்ன செய்றாங்க, நீங்கள் புர்கான்ற ஒரு விஷயம், புர்காங்கிறது குர்ஆன்ல என்ன இருக்குது, திரை, உங்களை மறைத்துக் கொள்ளுங்கிறது. எப்படி உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு திரை, திரையர் அப்படின்னு அர்த்தம். அந்த திரை எங்கேருந்து இருக்கு, உள்ளச்சம் தானே. உள்ளத்துல ஒரு உள்ளச்சம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய ஆடை எப்படி இருக்கும்? அது கூச்சம் இருக்குது, தயக்கம் இருக்குது, வெக்கம் இருக்குது, அப்படி பயம் இருக்குன்னா அதோட ஆடை எப்படி இருக்கும் பார்க்கணும். இப்போ பயபக்தின் ஆடை அல்லாஹ்வின் அடையாளம் உள்ளதுன்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து நான் வேதத்தை கொண்டு போதிங்கிறான். நம்ம வேதத்தை பிள்ளைங்க எப்படி போதிக்கணும்னு சொன்னால் 50-45 இந்த மார்க்க நிர்பந்தம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதனால் வந்து இந்த மார்க்க நிர்பந்தப்படுத்த மற்றவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் பெண்களை அடிமையாக வச்சுருக்கீங்க, பெண்களை கண்ணியமாக வச்சு சொல்லிடுவேன். இல்லைன்னா பெண்களை கண்ணியமாக வச்சுருக்கேன், பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் சமுதாயம் அப்படி தானே இருக்குது. ஆண்களுடைய வக்கரமும் பெண்களுடைய பலகீனம் இருக்க தானே செய்யுது. யாரும் தூய்மையாளர் கிடையாது. எல்லாட்டையும் எல்லா குற்ற உணர்வு இருக்க தான் செய்யுது. விகிதாச்சாரம் தான் வித்தியாசம். இங்கே மதம்லாம் கிடையாது. மதம் தாண்டி நம்ம மனிதராக மட்டும்தான் பார்க்கணும். பொதுவாக தான் இந்த வேதம் வந்து பொதுவானது. இறைவன் பொதுவானவன், வேதம் பொதுவானது, தூதர்கள் பொதுவானவர்கள், நல்ல விஷயங்களும் பொதுவானது தான், எச்சரிக்கையும் பொதுவானது தான். ஒரு மதத்துக்கானதெல்லாம் கிடையாது. சரியா? 50-45 அவர்கள் கூறுவதை நாம் நன்கறிவோம், நீர் அவர்கள் மீது நிர்பந்தம் செய்வர் அல்ல. என்ன சொல்கிறேன், நீ யார் நிர்பந்தம், நம்பிக்கை சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறான், நிர்பந்தம் இல்லை, நான் சொல்கிறேன், இறைவன் சொல்கிறேன், அவர்கள் கூறுவதை நாம் நன்கறிவோம், நீர் அவர்கள் மீது நிர்பந்தம் செய்வர் அல்ல. ஆகவே எச்சரிக்கையை பயப்படுவதற்கு இந்த குர்ஆனை கொண்டு நல்ல விஷயம் செய்வீராக. எச்சரிக்கை பயப்படுவதற்கு இந்த குர்ஆனை கொண்டு நல்ல விஷயம் செய்யுங்கிறான். சொல்ல வேண்டிய கடமை சொல்லுங்க. இந்த குர்ஆனை கொண்டு யாராவது சொல்கிறாங்களா? இவ்வளோ ஆயத்தில் எடுத்து இப்போ தான் படிக்கணும் சிந்திக்க சொல்லி கொடுக்குறாங்களா? இந்த குர்ஆன் சிந்தனைக்குரியதாச்சு, நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, ஆராய மாட்டீங்களா, இதே பூட்டு போட்டுருக்கான்னு கேட்குறேன். ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வச்சுருந்தோம்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பயத்தால் நஞ்சு நடுங்கி பிளந்து போகுங்கிறான். ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி, இந்த இறைவனுடைய கட்டளை இறங்கி இருந்துச்சுன்னா அது இறைவனுடைய பயத்தால் பிளந்து போகுங்கிறான். நமக்கு இப்போ அந்த இதே நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. இதான் உதாரணம் சொல்ல. அப்போ அவர்கள் கூறுவதை நாம் நன்கறிவோம், நீர் அவர்கள் மீது நிர்பந்தம் செய்வர் அல்ல. ஆகவே எச்சரிக்கையை பயப்படுவோருக்கு இந்த குர்ஆனை கொண்டு நல்ல விஷயம் செய்வீராக. இப்போ இந்த குர்ஆனை கொண்டு தான் நல்ல விஷயம் செய்யணும், சொல்ல வேண்டியதாக கடன். என்ன நல்ல விஷயம்? 6:70 நல்ல விஷயம் என்ன? இப்போ 6:70 யார் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, உங்களை நான் வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கலைங்கிறேன். இறைவன் சொல்கிறேன், உங்களை நான் வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கல. இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மட்டும் வேறு இல்லைங்கிறேன். இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மட்டும் வேறு இல்லை, உங்களை வீட்டுக்கு விளையாட்டுக்கு படைக்கவில்லை. அப்போ யார் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை உலக வாழ்க்கையை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டுருங்கிறான். நிர்பந்தப்படுத்த வேண்டாம், சொல்லுங்க, குர்ஆனை கொண்டு உபதேசம் பண்ணுங்க, எச்சரிக்கை செய்யுங்க, விட்டுருங்கிறான். எப்படி? யார் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாக எடுத்துக்கணும். இப்போ அப்படி தானே இருக்குது. விளையாட்டு வேடிக்கை தான் அதிகமாகி போச்சு. விளையாட்டு வேடிக்கை தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் வேடிக்கை தான். ஒன்று நான் யாரையா பார்க்கணும், இல்லை என்னை யாராவது பார்க்கணும். அப்படி தானே? நான் பார்க்கணும், என்னை யாராவது பார்க்கணும். இந்த வேடிக்கை தானே விளையாட்டு. அப்போ யார் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாக எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை உலக வாழ்க்கையை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டு விடும். ஏமாத்திச்சு. இந்த உலக வாழ்க்கை நம்ம ஏமாத்திருச்சா இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி ஏமாந்தான் ஆகி போயிட்டாங்க. எல்லாம் நஷ்டவாளியாக இருக்கிறோம். காரணம் எதுக்கு படைப்பு நோக்கம் தெரியல. நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், இறந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குங்கிறாங்களே, அது பாவம் கொடுக்குறாங்க, கூலி இருக்குன்றாங்களே, தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குங்கிறாங்களே, ஏதாவது பயப்படுறோமா? எப்படி பயப்படும்? நம்ம மனசாட்சி இருக்குல்ல. நம்ம ஒரு பொய் சொல்லும் போது மனம் குறுக்கு இருக்குது. ஏன் குறுக்கு இருக்கணும்? நான் ஒரு தப்பு செய்யும்போது, ஏமாற்றும் போது, இல்லை ஒரு மானக்கடான செய்யும்போது என் மனசாட்சி எனக்கு சொல்லுது, நெஞ்செல்லாம் படபடக்குது, கைகாலெல்லாம் விடவிடங்குது. ஏன் சொல்லணும்? அந்த மனசாட்சிக்கு தெரியும் இது தப்பு, இதுக்கான கூலி அதுக்கு தெரியும். இந்த அறிவு கேட்டலை. அறிவு கெட்டாதனால என்ன செய்யணும், அதை அலட்சியப்படுத்துறோம். ஆனால் அந்த மனசாட்சிக்கு தெரியுதுல்ல, இந்த பாவத்துக்கு இந்த கூலியும் தெரியுதுனால அது பயப்படுது. அதுதான் நமக்கு எச்சரிக்கை செய்யுது. அதனால தான் அவன் மனதும் படபடக்குது, இதயம் துடிக்குது, கைகள்லாம் நடுக்குதுக்கு தான் காரணம். ஆனால் காலப்போக்கில் அதை என்ன செய்யணும், அலட்சியப்படுத்திடும். அப்போ யாரை உலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டுவிடும். இன்னும் ஒவ்வொருவனும் தான் செய்த செயலின் காரணமாக ஆபத்தை சிக்கிக்கொள்வான். இது வேத விதி. இப்படி சொல்லி விட்டுருங்க. அப்படி சொல்லிவிடும் போது ஒவ்வொருவனும் தான் செய்த செயலின் காரணமாக ஆபத்தை சிக்கிக்கொள்வான். சிக்கியாச்சப்ப எத்தனை பேர் சிக்கிக்கிட்டாங்க? இப்படி சிக்கி மீட்டவங்க யாரும் கிடையாது. எப்போ மீளணும்? மனசாட்சி போங்க திரும்பி தான் தவறு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் மீள முடியும். எல்லாம் நியாயப்படுத்திட்டே போக முடியும். அப்படித்தானே? நாமே ஒரு மதமாக பார்ப்பானே அந்த பிள்ளைங்களை. எப்படி என் மார்க்கத்துலேருந்து இப்படி செய்யாத, புர்கா கல்வி செய்யி, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு பெண்ணா நம்ம வீட்டு பிள்ளையா பார்த்து என்ன செய்யணும், அது எந்த மதமாக இருந்துட்டு போட்டோம். சொல்ல வேண்டியது என்ன, இது வேண்டாமா, இது ஒழுக்கக்கேடான விஷயம், இது மானக்கேடான விஷயம், இது பிறரை
வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுமே தவிர நம்ம என்ன சொல்கிறோம், மதமாக பார்த்துட்டு எங்கள் மதத்து பிள்ளைங்க நான் காப்பாற்றிக்கிறேன், இந்த மதமாக தான் பார்க்குறாங்க. எப்படி புர்காவது ஒரு டார்கெட் ஆகி எப்படின்னா மற்ற மதத்துக்காரங்க இதில் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களே செய்கிறாங்க சப்போர்ட் பண்ணுற பேரில் இதை டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க இந்த புர்கா காப்பாற்ற நினைக்கிறாங்க, அவங்க புர்காவை கட்டணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயம் அங்கே மதம் தான் பார்க்குறாங்க. அது ஒரு பிள்ளையாச்சு, ஒரு சமுதாயமாச்சு, ஆனால் அது ஒரு கண்ணியம் இருக்குது, அதை ரெண்டு பேரும் பார்க்கல. இதுதானே இது சில பேர் சொல்கிறேன், பல பேர் புரிஞ்சுட்டு வாழ்கிறாங்க. அதில் ஒவ்வொருவனும் தன் செயலின் காரணமாக ஆபத்தை சிக்கிக் கொள்வான் என்பதை அறிவுறுத்தும். அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலும் பரிந்து பேசணும் இல்லை. அப்படி ஆபத்து சிக்கிட்டான இறைவனுடைய விதி வந்துருச்சுன்னு சொன்னான், அவனுடைய தண்டனை வந்துருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலும் பரிந்து பேசணும் இல்லை. ஈடாக அத்தனையும் கொடுத்தாலும், ஈடாக நீங்க என்ன சம்பாரிச்சு என்ன கொடுத்தாலும் சரி, அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இவர்கள் தங்கள் செய்த செயலினாலேயே தங்களை நாசமாய் கொண்டார்கள். இவர்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தால் இவர்கள் கொதிக்கு நீரும் துன்பம் தரும் வேதனையும் உண்டு. எச்சரிக்கை செய்கிறான். யார் உலக வாழ்க்கையை வேடிக்கை விளையாடி எடுத்துக்கிட்டீங்களோ, படைப்பு நோக்கம் அறியாம, சிந்திக்காம, இறைவனுடைய பயம் இல்லாம, மறுமையோட பயம் இல்லாம, மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு பயம் இல்லாம, உலக வாழ்க்கையில மோகம் கொண்டு உலக வாழ்க்கை ஏமாற்றிச்சோ அவர் இறைவன் எச்சரிக்கை செய்கிறான். விட்டுருங்க, சொல்ல வேண்டிய சொல்லிட்டு விட்டுருங்க இல்லையா. 24:30-31 24:30-31 நம்பிக்கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக. நம்பிக்கொண்டன்னு அர்த்தம் இறைவன் மீது நம்பிக்கொண்ட ஆண்களுக்கு, மறுமை மீது நம்பிக்கொண்ட ஆண்களுக்கு, இப்படி தீர்ப்பு நாள் மீது நம்பிக்கொண்ட ஆண்களுக்கு. நம்பிக்கொண்ட வெறும் நம்பிக்கை இல்லை, அது மூட நம்பிக்கை. நம்பிக்கை என்ன, இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குது, அங்கே தீர்ப்பளிக்கப்படும், நான் செயலுக்கான கூலி கொடுக்கப்படும், இது நன்மைக்கான கூலி சொர்க்கமும் தீமைக்கான கூலி நரகம். இப்படியா. அப்போ நம்பிக்கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்கள் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும், கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடாது, இல்லை ஆபாசம்லாம் பார்க்கக்கூடாது. இப்படி எல்லாருக்கும் அந்த பார்வை தவறி தான் இருக்குது, எண்ணம் தவறி தான் இருக்குது. பார்க்கறனால தான் அவங்க காட்டுறதுனால அதெல்லாம் போடுறாங்க, ரீல்ஸ் தான் போடுறாங்க. அப்போ நம்பிக்கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எண்ணம் பாதுகாக்கப்படணும், பார்வை பாதுகாக்கப்படும். பார்வை பாதுகாக்கப்படும், எண்ணம் பாதுகாக்கப்படும். அப்போ என்ன தவறினாலும் பார்வை கெட்டு போயிடும், பார்வை தவறினாலும் எண்ணம் கெட்டு போயிடும். சரியா. பார்வையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மானக்கேடான மனது கேடானவற்றை விட்டும் தங்களை பேணி கால வேண்டும். மனது கேடான்னு தெரியுது, தவறுன்னு தெரியுது, பாவம் தெரியுது, ஒழுக்கக்கேடும் தெரியுது, நீ பார்க்காதீங்கிறான், அதை விட்டு விலகி கொள்ளுங்கன்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லைங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா, நாட் இன்ட்ரெஸ்ட் போட்டு விடுங்க, அன்லைக் போட்டு விட்டுருங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இல்லைன்னா அந்த இதை எடுத்து வெளியே வந்துடணும். அவங்களுக்கு அதை பார்த்துட்டே இருக்கும்போது தானே வியூஸ் அதிகமாகிட்டே இருக்குன்னு போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இல்லை ஒன்று நாட் இன்ட்ரெஸ்ட் போட்டு விடலாம்ல, இல்லை அன்லைக் போட்டு விடலாம்ல, இல்லைன்னா அதான் செய்யணும், அதை எடுத்து வெளியே வந்துடணும். ஆனால் பார்த்துட்டே இருக்குமா இல்லையா, சும்மா டைம் பாஸ் தானே, பொழுதுபோக்கு தானே, சைத்தை அழகாக காமிச்சிட்டே இருக்கான். அப்போ மானக்கேடானவற்றை விட்டும் தங்களை பேணிக்கொள்ள வேண்டும், அது அவர்களுக்கு மிகவும் பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர் செய்வதை நன்கறிகிறான். இது ஒரு எச்சரிக்கை உபதேசம். அது கீழே பார்த்தீங்கன்னா 24:31 பெண்களுக்கு. நம்பிக்கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக, இறை நம்பிக்கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திருப்பி சொல்றான், பெண்களுக்கு சொல்றான், உங்களுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்க இல்லையா. மானக்கேடான விட்டும் தங்களை பேணிக் கொள்ள வேண்டும். இயல்பாக தங்கள் அலங்காரத்தை இயல்பாக தெரியக்கூடியது, தங்கள் அலங்காரத்தை இயல்பாக வெளிப்படுத்தக்கூடிய தவிர வெளிக்காட்டல் ஆகாது. இயல்பு என்ன தெரியும், முகம் தெரியும், கை கால் தெரியும், கை கரங்கால் கீழ் தெரியும். என்ன செய்யணும், மொத்தமாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கும், அதுக்கு மேலே துப்படி பொத்திருப்பாங்க, இஸ்லாமியர்கள் துப்படி பொத்திருப்பாங்க. அப்புறம் புர்கா வந்துச்சு. இப்போ எப்படின்னா ஹிஜாப்ன்ற பேரில் எப்படின்னாங்க, இறைவன் எதை மறைக்க சொல்கிறானோ அதை மறைக்கல, இப்படிதானே கடு போடுறாங்க, முகத்தை ஃபுல்லாக மறைச்சிக்கிறாங்க, கண்ணு மட்டும் தான் தெரியுது. ஆனால் இறைவன் என்னங்க சொல்கிறாங்க, எதை மறைக்க சொல்கிறான், அவர் தங்கள் ஆடைகளால் தங்கள் மார்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க நல்லா பாருங்க எப்படி இருக்கு இன்னைக்கு, அலங்காரமா இருக்கு. இன்னைக்கு புர்காங்கிறதே அலங்காரமா இருக்கு, டிசைனா இருக்கு, அதில் எம்ப்ராய்டிங் இருக்குது, செம்கி இருக்குது, இல்லை மாடலாக போடுறாங்க. இது என்னன்னா நம்ம இது ஒரு அலங்காரத்தை பார்க்குறோம், அப்படிதானே. வெளிநாட்டு கலாச்சாரம் இது. அரபு நாட்டில் அங்கே எதுக்கு இந்த புர்கா வந்துச்சு அப்படின்னா, அது பாலைவனமாக இருந்த காலத்தில். இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும். அங்கே பெண்களும் முழுசா ட்ரெஸ் போடுவாங்க, ஆண்களும் முழுசா ட்ரெஸ் போடுவாங்க. அவங்க வெள்ளையில போடுவாங்க, கருப்பில் போடுவாங்க வச்சுங்க. அதே மாதிரி தலையில ஃபுல்லாக தலைமை கட்டியிருப்பாங்க, இவங்க தலையில இதெல்லாம் துணி போட்டுருப்பாங்க. என்ன காரணம், பாலைவனத்தில் காற்று அதிகமாக வீசும். அப்போ அந்த காற்றின் காரணமாக உடம்புல மண்ணெல்லாம் படிஞ்சிடும், ட்ரெஸ் எல்லாம் மண்ணு படிஞ்சிடும். அப்போ வெளியே போகும்போது என்ன செய்றாங்க, அந்த ஆடைக்கு மேலே ஒரு ஆடை போட்டு போவாங்க.
வீட்டுக்கு வந்து கழட்டி வச்சுருவாங்க. ஏன்னா அதெல்லாம் மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கும்ல. அப்போ தலையெல்லாம் செய்யறாங்க, தன்னை எல்லாம் முடியெல்லாம் வந்து மண்ணு பூந்துடும். அதுக்கான செய்வாங்கன்னா தலையை தலப்பாக கட்டிருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் தலை தலப்பாக கட்டியிருப்பாங்க, பெண்களாக இருந்தால் தலை வந்து முக்காடு போட்டு முடியிருப்பாங்க. இவ்வளோதான். அப்போ அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு, அதோடைய கிளைமேட்டுக்கு என்ன செய்றாங்க, அப்படி ஒரு ஆடை தேவைப்பட்டுச்சு. ஆனால் அங்கே போயிட்டு என்ன செய்றாங்கன்னா, இதுதான் வந்து இஸ்லாத்தோட ஆடை நினச்சிக்கிட்டு அப்படியே இங்கே கொண்டாந்துட்டாங்க. அப்படியே அது இன்னும் கொஞ்சம் அப்படியே போக டெவலப் ஆகிட்டு அலங்காரமாகிட்டே போகுது. சரியா? சரி, இப்போ அல்லா என்ன சொன்னா பாருங்க, இறைநம்பி கொண்ட ஆண்களுக்கு, இறைநம்பி கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மனது கேடான விட்டும் அவர்கள் பேணிக் கொள்ள வேண்டும். தங்கள் அலங்காரத்தை இயல்பாக வெளிப்படக்கூடிய தவிர வெளிக்காட்டல் ஆகாது. தங்கள் ஆடைகளால் தங்கள் மார்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான், இவ்வளவுதாங்க. அப்படியே மார்புகளை மறைத்து கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் எப்படின்னா சுடிதார் போடலாம், அது போதும். அப்படியே இல்லை சேலை கட்டிக்கலாம், புடவை கட்டிக்கலாம். மொத்தத்தில் வந்து உங்களை அங்கங்கள் தெரியக்கூடாது. டைட்டாக இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போடுறது, குறுக்காவே டைட்டாக போடுறாங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வெளிக்காட்டுறது தானே. நான் ஒரு மார்க்கத்தில் இருக்க, மத அடையாளத்தில் இருக்கிறேன், ஆனாலும் சரி அலங்காரம் பண்ணிக்கிறேன், மற்றவங்க பார்க்கணும்னு நினைக்கிறோம். உங்கள் ஆடை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்ற அதுதான் ஆடை. என்னை யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறது ஆடை. பார்த்தா அசிங்கமாக இருக்கும், அப்போ என்னை பார்க்கக்கூடாதுங்கிறது ஆடை கொடுக்குது. என்னை பார்க்கணுன்றதுக்கு ஆடை போட தேவையில்லையே, அப்படிதானே. அது உங்களை மறைத்துக்கொள்ளுக்கு தான் சொல்கிறான், மறைத்துக்கொள்வது ஆடை. அந்த ஆடை எப்படி இருக்குதுன்னா கண்ணியமாக இருக்கணும், அங்கங்கள் தெரியக்கூடாது, இல்லையா? அதை கொண்டு தான் உங்களுடைய கண்ணியமே. 33:59 நபியே, நீர் உன் மனைவிகளுக்கும் உன் பெண் மக்களுக்கும் நம்பிக்கொண்டவர்களும் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலைமுண்டானை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுகிறாக. அவர்கள் அடையாளம் காணப்பட்டு நோய்வினை செய்யாமல் இருக்க, எப்படி அவர்கள் அடையாளம் காணப்பட்டு நோயை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக அன்புடையவன். என்ன சொல்றான், தலைமுண்டானை தாழ்த்தி கொள்ளுங்கிறான். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இஸ்லாத்து மட்டும் கிடையாது, மார்வாடி, பஞ்சாபி, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலை துணி போட்டிருப்பாங்க. அப்படி பெண்கள் தலை துணி ஏன் கூந்தலை மறைச்சிக்கணும், அதாவது அது அலங்காரமாக இருக்கக்கூடாது, மற்றவங்க பார்க்கக்கூடாதுக்காக தான் தலை துணி போட்டது தப்பு கிடையாது. ஆனால் புர்கான்ற பேரில் உங்களுக்கு தனியாக ஒரு ஆடையை உருவாக்கி அது ஒரு மதமாக்கி இப்போ அது ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கா இல்லையா? ஆனால் இறைவன் சொல்கிறான், உங்களை அடையாளம் காண வேணாங்கிறான். நபியே, நீர் உன் மனைவிகளுக்கும் உன் பெண் மக்களுக்கும் நம்பிக்கொண்டவர்களின் பெண் மக்களுக்கும் அவர் தங்கள் தலைமுண்டானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, தலைமுண்டானை தாழ்த்தி கொள்ளுங்கிறான் கூறுவீராக. அவர் அடையாளம் காணப்பட்டு, இப்போ அடையாளம் எப்படி காணப்படுறோம், ஒரு ஸ்கூலில் காலேஜில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ தனியாக இது அடையாளம், இப்போ புர்காதான் அடையாளம். எல்லா பெண்களும் மேலே அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சுடிதார் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே ஷால் போட்டுக்கலாம், மார்பு மறைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. இது பிரச்சனை வரும்போது அடையாளம் காட்டுறோமா இல்லையா? இப்போ மார்க்கத்துக்கு அடையாளம் இது உள்ளச்சம் தானே, மதத்துக்கு அடையாளம் தான் ஒரு ஆடை. சரியா? ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு. தாடி, தொப்பி, புர்கா என்ன. இப்போ தாடி இஸ்லாமா, தொப்பி இஸ்லாமா, புர்கா இஸ்லாமா? ஒழுக்கம் தான் இஸ்லாம். இப்படி உள்ளச்சம் தான் இருந்துடலாம், ஒழுக்கம் தான் இஸ்லாம் தான். அதே மாதிரி தான் பக்தினா என்ன, பொட்டு வச்சுக்கிறது, திருநூறு பூசிக்கிறது, உத்திராட்சி கொட்டை போட்டு, அது பக்தியானா உள்ளச்சம் தான் பக்தி, இது பக்தி இல்லை. அப்போ என்ன சொன்னோம், அதே மாதிரி கிறிஸ்தவம் எடுத்துகிட்டு சொன்னால் சிலுவை போட்டுக்கிறது, இது வந்து நம்ம பக்தி நினச்சிக்கிறாங்க. அடையாளம் கொண்டு பக்தி இல்லை, பக்தி சொல்லியிருக்கிறது இது உள்ளச்சம் தான் உங்களுடைய பக்திங்கிறான், அதுதான் ஒழுக்கம்ங்கிறான், ஒழுக்கம் தான் உங்களுடைய தொழுகைங்கிறான். சரியா? அது காரணம் 7:26 ஆதமுடைய மக்களே, மனிதர்களே அர்த்தம், ஆதமுடைய மக்களே, மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை பாதுகாக்கொள்ளவும், உங்கள் மனதை பாதுகாத்துக் கொள்ளவும், உங்களை அழகாக்கவும் ஆடை அளித்துள்ளோம். இந்த மானம் பாதுகாக்க சொன்னோம், மனதை பாதுகாக்கணும், அப்படித்தானே? அப்போ ஆதமுடைய மக்களே, மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்ளவும் உங்களுடைய அழகாக்கவும் ஆடை அளித்துள்ளோம். எனினும் பயபக்தி ஆடை சிறந்தது. பயபக்தி ஆடைங்கிறான், அது எப்படி இருக்கும், அப்படி ஆடையே சொல்லிட்டோம். பயபக்தி ஆடை எப்படி இருக்கும்னா அது உள்ளச்சம் இல்லையா? அதில் தான் வெக்கம், கூச்சம், தயக்கம், பயம் இதெல்லாம் சேர்ந்து பயபக்தி ஆடை. அதான் தக்குவா என்னும் ஆடைங்கிறான், சிறந்தது ஆயினும் இதுவே அல்லாவின் அடையாளம் உள்ளதாகும், நல்லுணர்வு பெரியவர்களாகங்கிறான். நாம் என்ன சொல்றோம், இறைவனுக்கு காமிக்கிறதுக்காக நம்மளுடைய அடையாளம் வச்சுக்கிறோம். இறைவன் சொல்றான், உங்களுடைய அடையாளமே பயபக்தி தாங்கிறான், உள்ளச்சம் தாங்கிறான். நான் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்குறேன், உருவத்தை பார்க்கலங்கிறான். ஆனால் பெரும்பாலும் நினைச்சிடும் உடையிலை கொண்டும் அடையாளம் கொண்டும் நான் இறைவனை அடைஞ்சலான்னு பார்க்குறேன். இறைவன் சொன்னால் உள்ளச்சத்தை கொண்டு என்னை அடைய முடியும், உங்களுடைய மாம்சமும் ரத்தமும் என்னை அடையலைங்கிறான், உள்ளச்சம் தான் என்ன அடையுங்கிறான். அப்போ இன்னைக்கு என்ன செய்யறோம், மதம்ன்ற பேரில் மார்க்கன்ற பேரில் மதமாகிட்டு அதில் சடங்கு வச்சுட்டு அடையாளங்களை வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துடைய பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு இல்லையா? அப்போ எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நமக்கு இறைவன் சொல்றது நிர்பந்தம் கிடையாது, மார்க்க நிர்பந்தம் கிடையாது, சொல்ல வேண்டியதான் கடமை, சொல்லி விட்டுருங்க. யார் உலக வாழ்க்கையை விளையாட்டாக வேடிக்கை எடுத்துக்கொண்டார்களோ அவரோட ஆபத்து சிக்கிக்கொள்வாங்கன்னு சொல்லலாம்.
ஆனால் உங்களை வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கவில்லை. அப்படி இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மட்டுமே இல்லை, விளையாட்டு அர்த்தம் போட்டியும் போறான்னு சொல்றேன். அவ்வளோதான், இந்த போட்டி போறான்னு நீக்குங்கிறான். இந்த உலக வாழ்க்கை அற்பமானதும் சொற்பமானதும், பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் வெளியமான பெரும் குவியல்கள் உயர்ந்த குதிரைகள் கால்நடைகள் விளைநிலங்கள் ஆகியவற்றின் மேல் ஆசை உங்களுக்கு அழகாக்கப்பட்டது. ஆனால் இதை விட மேலானது இருக்குன்ற இறைவன்ட்ட. யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவருக்கு அல்ல இடத்தில் நற்கூலி உண்டு, சொர்க்கம் உண்டுங்க. சரியா? இப்ப திருத்திங்கிறான் சொல்லியாச்சா? இப்ப என்ன சொன்னா 7:153 7:153. ஆனால் தீய செயல்கள் செய்து கொண்டிருந்தோர் பின்னர் அவற்றிலிருந்து விலகி மனம் தெரிந்து நம்பிக்கொண்டால், இப்ப குற்றம் வந்துருச்சு, இதெல்லாம் குரான் பார்த்தோம் சிந்திச்சோம், ஒரு பயம் வந்துருச்சு, உள்ளச்சு வந்துருச்சு, ஆமா செஞ்சது தப்பு தான், பார்த்தது தப்பு தான், கேட்டது தப்பு தான், அப்படி ஒரு உணர்வு வந்துச்சு வச்சுங்களேன். மனம் தெரிஞ்சுன்னு வச்சுங்க. என்ன சொல்றான்? தீய செயல்கள் செய்து கொண்டிருந்தோர் பின்னர் அவற்றிலிருந்து விலகி மனம் திருந்தி நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அதன் பின் உங்களுடைய இறைவன் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான், கருணைபுரியவனாக இருக்கின்றான். நீங்க செய்ய தவறுக்காக உடனே கூட பிடிப்பது இல்லைங்கிறான். வருந்தது திருந்தது ஒரு காலம் கொடுத்துருக்கு, அப்படித்தானே? மனிதர் செய்ய தவறுக்காக உடனே கூட பிடிப்பதாக இருந்தால் உலகத்தை உருவே மிஞ்சிருக்காது. ஆனால் வருந்தது திருந்ததுக்கும் ஒரு காலம் கொடுத்துருக்கான். அவன் மன்னிப்பவன், கருணையா. அதனாலதான் காலங்காலமா நபிமாரில் வராங்க, தீர்க்கதரிசி வராங்க, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவன் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுருக்கானா இல்லையா? அப்போ மன்னிப்பை தேடணுமா இல்லையா? தவறு ஒத்துக்கணும், நியாயப்படுத்தக்கூடாது. இப்படி சைத்த அழகா காமிச்சிட்டான், மனைச்சு கொண்டுட்டேன், கொஞ்சம் வலிக்கட்டு போயிட்டேன், இப்போ உபதேசம் பண்ணுறாங்க, எச்சரிக்கை செய்கிறாங்க, திருப்பி நான் நீ யோகியமானு கேட்கக்கூடாது. அதில் நான் என்ன செய்கிறேன் திருத்திக்கலாம், அப்படிதானே? இப்போ அங்கே போய் என்ன செய்கிறாங்க, பெரியவங்களாம் போய் சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளைகிட்ட, அவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க, இதை செய்யாதமா தப்புமா அப்படி நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. சில பேர் மாட்டியிருக்கலாம், தெரியாது. அந்த இடத்துல நாம் உணர வேண்டியதுனா இது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் இது அவப்பேராச்சு, இதை மாற்றிக்கலாமேன்ற எண்ணம் இல்லாமல் சரி ஊர்மானத்தையும் ஃபுல்லாக வாங்குறதுங்கிறது எந்த அளவுக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னா அவங்க நம்ம திருத்த முடியாது, நம்ம பிள்ளைகள் எப்படி கொண்டு வரது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் 4:26 அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன் சென்றோர் வழியில் உங்களை செலுத்தவும் உங்களுக்கு பாவமணி பாரலுமே விரும்புகிறாங்க. நாம மன்னிக்க நாடுறேங்கிறேன், நான் மன்னிக்க விரும்புகிறேன், நீங்கள் மன்னிக்க நாடுறீங்களா? நீங்கள் பாவத்தை உணர்றீங்களா? குற்றத்தை உணர்றீங்களா? திருந்துறீங்களா? வருதுங்களா கேட்கலாம். இப்படி அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன் இருந்தவர்களில் சென்ற வழியில் உங்களை செலுத்தவும் உங்களுக்கு பாவமணி பாரலவே விரும்புகிறான். நான் விரும்புகிறேங்கிறேன், நான் காத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எப்போ உணர்றீங்களோ, எப்போ திருந்துறீங்களோ, வருதுறீங்களோ அப்போ நான் உங்களை மன்னிக்கணும் இல்லையா? இன்னும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் ஞானமுடையவனாக இருக்கின்றான். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம தவறுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னால் எல்லாம் மன்னிப்போனா இருக்கும், இறைவன் மன்னிப்போனா இருக்கும் இல்லையா? நம்ம குற்ற உணர்வு நீங்கிறோம், குற்ற உணர்வு நீங்கிருச்சுன்னு வச்சுங்க மன அமைதியாயிரும். இதெல்லாம் திருப்பி மேலும் மேலும் பாவம் செஞ்சுட்டே போக வேண்டியதான், வரம் மீறிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இந்த 3 விஷயம் இது மாதிரி நிறைய நடக்குது. ஏன்னா பாருங்க, இந்த இஸ்லாம்ன்ற மார்க்கத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லா மதத்துலையும் இருக்குது, எந்த மதத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அது ஒரு சடங்காக ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஆனால் உள்ளச்சத்தை போதிக்கூடிய விஷயம், உள்ளச்சங்கிறது அது மதத்துக்கு அப்பால்பட்டது, நியாய உணர்வு, இப்படிதானே? ஆனால் என்ன செய்யறப்ப அந்த அடையாளங்களை வச்சுட்டு பாவப்பரியப்படுத்திருக்காங்களா இல்லையா, நியாயப்படுத்திருக்காங்களா இல்லையா? இப்போ சைத்தா உள்ள வரானா இல்லையா? சைத்தாவுடைய வேலை என்ன? மனிதர்களிலே பகமையும் குழப்பத்தை ஏற்படுத்துறது, அலங்காரமாக்குறது. நான் வந்து உலக வாழ்க்கையை ஆடம்பரமாக்குறேன், அலங்காரமாக காமிக்க சொல்றானா இல்லையா? நம்ம சைத்தாவுடைய இடம் நமக்கு திரும்பணும்ல. இப்போ 39:53 என் அடியார்களே எவரும் வரமீறி தமக்கு தாமே தீங்கிலத்தை கொண்ட போதிலும், இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு அதான் நம்ம சொல்றது. இப்படி நம்ம பிள்ளைகளுக்கும் சரி இந்த பிள்ளைங்களுக்கும் இறைவன் என்ன சொல்றாருன்னா, என் அடியார்களே சொல்றாங்கல்ல, நான் இறைவன் தான் ப்ரேயர் பண்றேன், நான் அல்லாஹ் தான் ப்ரேயர் பண்றேன், நாங்கள் தீ தொழுகிறோம், நாங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கோம், நான் மார்க்கத்தை பற்றி பேசல சொல்றாங்களே இல்லையா? இப்போ இறைவன் சொல்றான், இறைவன் அன்பா போதிக்கிறான், இறக்கத்தோடு போதிக்கிறான். என்ன போதிக்கிறான்? என் அடியார்களே எவரும் வரம் மீறி தமக்கு தாமே தீங்கிலத்தை கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய கருணையில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இனிமே அவ்வளோதான், இறைவன் நம்மளை மன்னிக்க மாட்டான். மற்றவங்க சொல்லுவாங்கல்ல, நீ அவ்வளோதான் நரகத்துக்கு போயிடுவ, அப்படிலாம் இல்லை. இறைவன் சொல்றான், நீங்க அப்படி நம்பிக்கை இழக்க வேண்டாங்கிறான். அல்லாஹ்வுடைய கருணையை நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமா அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். திருத்திட்டா போதும், தவறை உணர்ந்துட்டா, ஆமா தப்பு தான், தவறு செஞ்சுட்டேன், சைத்தானை வழி கெடுத்துட்டான், கொஞ்சம் உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டேன், ஆசைப்பட்டுட்டேன், அலங்காரம் ஆகிட்டேன், இப்போ நான் திருந்திக்கிறேன். திருத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கல்ல? இப்போ நடிகர்கள் நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்கல்ல, ஆபாசமாக அடிச்ச நடிகர்கள்லாம் இருக்காங்க. இப்போ உணர்ந்து என்ன செய்கிறாங்க, நான் தப்பு தான், நான் தப்பு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், பழசெல்லாம் யாரும் எடுத்து போடாதீங்க. வருந்த பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இஸ்லாமிய பெண்களில் சினிமாவில் நடித்து ஆபாசமாக நடித்தவங்கலாம் இன்னைக்கு திருப்பி வந்துட்டு திருந்திட்டாங்க. மதத்து போகல, அந்த மனசாட்சி போக திரும்பிட்டாங்க, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க என்ன சொல்கிறான், என் அடியார்களே எவரும் வரமீறி தமக்கு தாமே தீங்கிலத்தை கொண்ட போதிலும்
அல்லாவுடைய கருணையில் அவர்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமா அல்லாஹ் பாவலையாகவும் மன்னிப்பான். நிச்சயமா அவன் மிக மன்னிப்புவனாகவும் கருணையுடனாக இருக்கின்றான். திருத்திட்டா நான் மன்னிக்கிறேங்க இல்லையா? 4:49 அத்தியாயம் 4:49 தங்களை தாங்களே பரிசுத்தமானவர் என்பவரை நீ பார்க்கவில்லையா? யாரும் நல்லவன் கிடையாதுங்கிறான். இது அந்த மதத்தில் இருக்கிறதா நல்லவன் நினச்சிக்க வேண்டாம், அந்த மார்க்கத்தில் இருக்கிறதா நல்லவன் நினச்சிக்க வேண்டாம். இது என்ன சொல்றேன்? தங்களை தாங்களே பரிசுத்தமானவர் என்பவரை நீ பார்க்கவில்லையா? அவ்வாறு அல்ல, அல்லாஹ் தான் நாடியோடே பரிசுத்தமாக்குவான். எவரும் அனுபவம் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அதனால நான் மத அடையாளம் இருக்கேன், நான் மதத்தை பின்பற்றேன், சடங்கை பின்பற்றேன், நான் தூய்மையானவன் சொல்லிக்க வேண்டாம். எல்லார் மனசுலையும் அசுத்தம் இருக்குது. நம்ம மறைச்சு வாழ்றோம், மறைஞ்சு வாழ்றோம், ஒழிச்சு வச்சிருக்கோம். இருக்கதானே செய்யுது, இல்லாமல் இல்லை. எல்லாத்தையும் இருக்கதாச்சு, நம்மகிட்ட இல்லாமல் இல்லை. என்கிட்டையும் சரி, யார்கிட்டையும் சரி. என்ன அதை கடந்து போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வெளிப்படுத்தாமல் போயிட்டு இருக்கோம். அதில் ஒழிச்சு பார்க்குறோம், அதில் மறைஞ்சு பார்க்குறோம், மறைச்சு வச்சிருக்கோம், ஒழிச்சு வச்சிருக்கோம். அவ்வளோதான் தவிர எல்லாத்துக்கும் அசுத்தம் இருக்குன்னு சொல்கிறான். தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்பதை நீ பார்க்கவில்லையா? அவ்வாறல்ல, அல்லாஹ் தான் நாடியவர்களை, தன்னை நாடியவர்களை பரிசுத்தமாக்குவான். எவரும் அனுவலும் அணைய செய்யப்பட மாட்டார்கள் இல்லையா? திருப்பி இரண்டு மனைவியாக சொல்றான். 53:32 இவ்வளவு வசனங்களையும் அவன் பார்க்குறோம். இதெல்லாம் ஒவ்வொரு பள்ளியாசல்லையும் இப்படி ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த வசனங்களை எடுத்து இப்படி புரிய வச்சோம்னு சொன்னா சடங்கு தவிர்த்துருவாங்க. உள்ளச்சம் வந்துடும்ல, பயபக்தி வந்துடும்ல. நான் தொழுகிறேன், தொழுகையில் நான் என்ன ஓதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கிறான். நீ போதையில் இருக்கும் தொழுகை போதை அர்த்தம் சாராயம் கிடையாது. எனக்கு புரியாத நிலையில, அறியாத நிலையில, குழப்பமான நிலையில நான் என்ன பேச எனக்கே தெரிய மாட்டுது, இறைவன் என்ன சொல்றேன் எனக்கு தெரிய மாட்டுது, நான் ஓதிட்டே போயிடுறேன் அப்படின்னா அது போதை. சரியா? சரி. 53:32 எவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை தவிர, எப்படி எவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை, பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமா இறைவன் மன்னிப்பு தாராளமானவன் தான். நான் தவறு செஞ்சுட்டேன், இறைவனை மன்னிச்சு, நான் அறியாமல் செஞ்சுட்டேன், இப்படி இப்போ நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவன் திரும்பிட்டேன். எவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை, பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்கிறார்களோ, இனிமே செய்யாம, அவர்கள் நிச்சயமா உங்களுடைய இறைவன் மன்னிப்பு தாராளமானவன். தாராளமா சொல்றான், மன்னிப்பு தாராளமானவங்கிறான். புரிஞ்சுக்கணும். அவர்கள் மன்னிப்பு தாராளமானவன். அவன் உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கிய போது நீங்கள் உங்கள் அன்னையின் வயிறில் சிசுக்களா இருந்த போதே உங்களை நன்கறிந்தவன். புரியுதா? உங்கள் பூமி உண்டாக்கிய போதும் உங்கள் கருவில் இருந்து உங்கள் அன்னையின் வயிறில் சிசுக்களா இருந்த போதிலிருந்து உங்களை நன்கறிந்தவன். கவனிச்சுட்டே வரேங்கிறான். உங்களுடைய குணங்களையும் உங்கள் செயல்களையும் கவனிச்சுட்டே வரேங்கிறான். எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தமான என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். 4:49 பார்த்தோம்ல, அது அப்படியே கீழே வாங்க. எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தமான என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். யார் பயபக்தர் என்பதை அவர் நன்கறிவான். அதனால் மற்றவங்களை கை காமிச்சிட்டு சொல்லிட்டே போக வேண்டாம். நம்மள்ட்டையும் குற்றம் இருக்குது, இப்போ நம்மள்ட்ட இருக்குது இல்லை, அப்போ நம்ம நீக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே நாம் திருந்தா வரைக்கும் நாம் திருத்தணும், நம்ம பிள்ளைகளை திருத்திக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம சமுதாயத்தை வந்து என்ன செய்வோம், கண்ணியம் பாதுகாக்கப்படும். அதனால் இப்போ நம்ம என்ன சொன்னால், நம்ம யாரையும் திருத்த முடியாது, நம்மளை திருத்திக்கணும், நம்ம பிள்ளைகளை திருத்த சொல்லணும். பிள்ளைங்களால முடியும். இன்னைக்கு பிள்ளைங்கள் நினைச்சா இன்னைக்குள்ள இளைஞர்கள் நாளைக்கு தலைமுறைக்கானவர்கள். சரியா? நம்ம தான் திருத்த முடியல, சமுதாயம் திருத்த முடியல. ஆனால் இந்த பிள்ளைகளால, இந்த இளைஞர்களால திருத்திக் கொள்ள முடியும். தன்னை திருத்திக்கிட்டான்னு சொன்னால் உங்களுடைய சந்தைகள் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இன்னும் நம்முடைய அப்படி இந்த பிள்ளைகள் சீரழிவு இல்லாமல் இவருடைய பிள்ளைகளும் இவருடைய சந்தைகளும் சீரழிச்சு போகும் இல்லையா? அந்த சமுதாயம் அதோட சீரழிச்சல். அதனால் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து, சரி இன்னைக்கு நாம திருத்திட்டோம்னா என் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைச்சோம்னா, அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்களும் சரி, இளைஞனால மாற்ற முடியும். அப்படி கண்டிப்பாக இன்னைக்குள்ள இளைஞர்னால சமுதாயத்தை மாற்ற முடியும், ஒழுக்கத்தை பேணிக் கொள்ள முடியும், கல்வி எல்லாத்தையும் மாற்ற முடியும். மாற்றத்துக்கு தயாராகணும், சிந்திக்கிறோம். இந்த ஆன்மீகவாதி பின்னாடியே போகாமல், அரசியல்வாதி பின்னாடியே போகாமல், இந்த நடிகை பின்னாடியே போகாமல், இப்படி இந்த பொழுதுபோக்கு பின்னாடியே போகாமல் தன்னுடைய வாழ்க்கை அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அவருடைய சந்ததிகள், உங்களுடைய சந்ததிகள் கண்டிப்பாக நேரடி பெற்றுவாங்கிறது ஒரு நம்பிக்கை. சரியா? சரி. 3:185 ஒவ்வொருவரும் மரணம் அடைந்தே ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும். எந்த மதமாக இருக்கட்டும். இப்படி இறைவன் சொன்னால் ஒவ்வொருவரும் மதத்துக்கு அப்பால்பட்டு ஒவ்வொருவரும் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும். அன்றியும் தீர்ப்பு நாளில் தான் உங்களுடைய பிரதிபலம் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே எவர் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமா வெற்றி அடைந்து விட்டார். இவ்வுலக வாழ்க்கை மதி மயக்கமின்றி வேறில்லைங்க. இந்த உலக வாழ்க்கை மதி என்ன? அறிவு கெட்டு போயிருங்க. மதி மயக்கமின்றி வேறில்லை. அப்போ மதி இழந்துடாதீங்க. அப்படி மதி இழந்தா அறிவு கெட்டு போயிட வேண்டாம். உங்களுக்கு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, நியாய உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, வேதம் போதிக்கப்பட்டிருக்கு, தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படி
அப்போ இந்த வேதத்தை படிக்காதனால, சிந்திக்காதனால, உணராதனால, வெறும் கதையாக படிச்சுட்டு போடுறதுனால நம்ம உள்ளட்சியமே கிடையாது. மார்க் அடையாளம் இருக்குது, எப்படியும் பேர் தாங்கியாக இருக்கும். பேர் தாங்கி முஸ்லீமாக இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் பேர் தாங்கி அந்த மதத்தில் அடையாளமாக இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்குது? சைத்தான் வழி எடுத்துட்டான். அதனால் மத அடையாளம் விட்டுட்டு மனிதன் மனிதனாக வாழணும்னு சொன்னால் மனசாட்சி கொண்டு வாழணும். இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு தான், எந்த ஒரு மதத்துக்கான கிடையாது. எல்லாமே நம்ம பிள்ளைகளாக பார்க்கணும். எப்படி பெற்றோர் லட்சணம் பிள்ளைகளாக பார்க்கும்போது அவங்களுக்கு பொதுவாக போதிக்கணுமே தவிர, நீ இந்த மதத்தில் இருக்கான இப்படி செய்யாத, இந்த மார்க்கத்தில் இருக்கான இப்படி செய்யாத, இல்லை இந்த மார்க் அடையாளத்தை எடுத்துருங்கிறது இது மார்க்கத்தை காப்பாற்றுறது, மதத்தை காப்பாற்றுறது இல்லையா? அப்போ ரெண்டு பக்கமும் டார்கெட் பண்ணுறாங்க. இதை வச்சு அவங்க உள்ளே வராங்க, இதை வச்சு இவங்க உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் நீக்கணும். சமுதாயம் நல்லா பாடணும்னு சொன்னால் மதம் கடந்து வாழணும், மனிதர்களாக வாழணும் இல்லையா? 4:85 ஒவ்வொரு ஆயத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. 4:85 எவரேனும் நன்மையான ஒரு காரியத்துக்கு சிபாரிசு செய்தால் அது அவருக்கு அதில் பங்கு உண்டு. எவரும் தீய காரியத்துக்கு சிபாரிசு செய்தால் அதிலிருந்தும் அவர்களுக்கு பங்கு உண்டு. அல்லாஹ் எல்லா பொருள்களையும் கண்காணிப்பனாக இருக்கின்றான். நம்ம எது சிபாரிசு செய்கிறோம், எதை ஷேர் செய்கிறோம், அதிகமாக சிபாரிசு புரியுதா? ஒன்று பார்க்குறோம், பார்த்துட்டு அப்படியே ஷேர் பண்ணுறோமா இல்லையா, கமெண்ட் போடுறோமா இல்லையா, எதை ஷேர் பண்ண, நல்லது ஷேர் பண்ணுறோமா, கெட்டதை ஷேர் பண்ணுறோம். நம்ம நல்லது சிபாரிசு செய்கிறோமா, கெட்டது சிபாரிசு செய்கிறோமா? நம்ம யாருக்குமே கெட்டது சிபாரிசு செய்யக்கூடாது, நல்லதானே பண்ணணும். நன்மையவே தீமை தெரிந்து கூட்டத்தாக இருக்கட்டும், அவர்களே வெற்றி பெறுவாங்கிறான் சரியா? அதனால் எவரேனும் ஒரு நன்மையான காரியம் சிபாரிசு செய்தால் அதில் அவர்களுக்கு பங்கு உண்டு. எவனும் தீய காரியம் சிபாரிசு செய்தால் அது அவர்களுக்கு, அந்த பாவத்துக்கு உங்களுக்கு பங்கு இருக்குங்க. அவங்க பாவம் செஞ்சாங்க, அதை நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணும்போது அதில் உங்களுக்கு பங்கு உண்டு சரியா? அடுத்து 33-34 நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்குங்கள். பெண்களுக்கு சொல்கிறான். ஏன் அப்படின்னா பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியமானவர்கள் சரியா? நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்குங்கள். முன்பு போல நீங்கள் அறிவில்லாமல் தெரிந்து கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு உறுதியாக வழிபட்டு தூய்மைக்கானதை கொடுத்து வாருங்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். வீட்டுடையவர்களே, உங்களை விட்டு அசுத்தங்கள் நீக்கி உங்களை தூய்மையாக்கவே அல்லாஹ் நாடுகிறான். நான் வீட்டில் இருந்தால் தெருவில் இருக்கணும், வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் தெருவில் இருக்கும். எப்படி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் டிவிலையும் சோசியல் மீடியா இருக்கும்போது நம்ம வீட்டில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் என்ன செய்யணும், உலகத்துக்கு நம்ம தெரியுமா இல்லையா? நீங்கள் வீட்டிலே தங்க, நம்மளை மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்களுடைய பங்கு என்ன? பெண்களுக்கு தேவையான செய்யணும். எப்படி ஆண்கள் சொல்கிறா, நீங்கள் தான் இந்த பெண்களுக்கு தேவையானதை கொண்டு போய் செய்யணும். ஆனால் பெண்கள் தான் தேவை தேடி போகிறாங்கன்னா நிர்பந்தம் காரணமாக அதில் அவங்களை பாதுகாக்கப்படும். அதுக்கான வெளியே போகக்கூடாது, இப்படி அவங்க வேலைக்கு போகக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஒரு நிர்பந்தம் காரணம் வரும்போது இறைவனை வந்து பாதுகாக்கிறானா இருக்கான். அந்த இடத்துல எப்படி செய்யணும், நம்மள பாதுகாத்து இல்லையா? பேச்சு நளின கேட்ட வேணாங்கிறான். சரி, ஆண்கள்கிட்ட பேச்சு நளின காட்ட வேண்டாம், யாரோட உள்ளத்தில் கேடுக்கு ஆசை கொள்வாங்கிறான். இன்னைக்கு அப்போ தான் நிறைய நடக்கு பார்க்கணும், சமுதாயத்தை நிறைய பார்க்குறோம். அப்போ என்ன செய்யணும், பெண்களை பாதுகாக்க வேண்டியது யார் கடமை? பெற்றோர் மீதும், சகோதரர் மீதும், கணவன் மீதும், பிள்ளைகள் மீதும் கடமையாச்சு. இப்படிதானே? முதல்ல தகப்பன் மீது, அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது, கண்ணியப்படுத்த வேண்டியது, அவன் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது அந்த தகப்பன் மீது. அடுத்து சகோதரன் மீது, கூட பிறந்தவன். அடுத்து கணவன் மீதும், அடுத்து அவன் பிள்ளை மீதும். இந்த 4 ஆண்கள் மீது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த பெண்களை ராணி மாதிரி பாதுகாப்பாக அவன் தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்களை கண்ணியமாக வச்சுக்க வேண்டியது, பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது இந்த ஆண்கள் மீது கடமையாகும். எல்லா குடும்பத்துலேயும் ஆண்கள் பெண்கள் 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க சரியா? இந்த நடிகர்கள் ஆகட்டும், இந்த ரீல்ஸ் போகிறவங்களாகட்டும், இதில் கமெண்ட்ஸ் போகிற எல்லாத்துக்கும் ஆண்கள் இருக்காங்கல்ல. தாய் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் பெண்கள் தானே. அப்போ நம்ம பெண்கள் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, அப்போ கமெண்ட்ஸ்லாம் போட மாட்டோம்ல, நம்ம கண்ணியப்படுத்த நினைப்போமா இல்லையா? அதனால் இது யாருக்கும் கிடையாது, நமக்காக நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்துக்காக தான் இந்த விஷயம் பார்த்துருக்கோம். சரி, படிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்குங்கள். முன்பு போல நீங்கள் அறிவில்லாமல் தெரிந்து கொண்டிராதீர்கள். இறைவனுக்கு உறுதியாக வழிபட்டு தூய்மைக்காக கொடுத்து வாருங்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். வீட்டுடையவர்களே, உங்களை விட்டு அசுத்தங்களை நீக்கி உங்களை தூய்மையாக்கவே அல்லாஹ் நாடுகிறான். ஆகவே உங்கள் வீடுகளில் நினைவூட்டப்படும் அல்லாஹ்வின் வசனங்களை, ஞானங்களை சிந்தித்து உணருங்கள். நிச்சயமா அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன். அதனால் வேதத்தை கையில் எடுக்கணும். பிள்ளைங்கள்ட்ட வேதத்தை கையில் எடுக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், கல்வின்ற பேரில் கொண்டு போய் என்ன செய்யணும், ஸ்கூலில் சேர்க்குறோம். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போனீங்கன்னு சொன்னால் சுடிதார் போடுவாங்க, பேண்ட் ஷர்ட் போடுவாங்க. இதே நம்ம இங்கிலீஷ் மீடியம் போட்டு வச்சுவாங்க குட்டப்பாவடை. பசங்களுக்கெல்லாம் பேண்ட் ஷர்ட் போடுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க குட்டப்பாவடை போட்டுருவாங்க. ஒரு குட்டப்பாவடையை போதிக்கூடிய அந்த ஒழுக்கம் எப்படி போதிக்கப்படும் சொல்லுங்கள்? குட்டப்பாவோட கல்வி ஒழுக்கத்தை போதிக்குமா? நம்ம வீட்டை சொல்லி வாழ்த்துறோம்ல, ஒழுங்கா உட்காரு, பாவடை இழுத்து விடு, ஸ்கெட்டு இழுத்து விடு சொல்லி வைக்குமா இல்லையா? ஆனால் இங்கிலீஷ் மீடியம் போய் சேர்த்த உடனே எல்லாம் குட்டப்பாவடை தான். கால் தெரியும், தொடை தெரியும், அதில் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ ஏன் நம்ம அங்கே சேர்க்குறோம் அப்படின்னா கல்வி வளர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கல்வி கண்டிப்பாக ஒழுக்கத்தை போதிக்காது.
அப்படிதானே? அப்போ எது போதிக்கும்? உள்ளச்சம். வேதம் தான் ஒழுக்கத்தை போதிக்கும். எந்த கல்வியும் சரி, வேதத்தை படிக்காமல் நீங்கள் கல்வி கற்றுறீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஒழுக்கம் தவறிடுவோம். அதனால் நீ சமுதாயத்தை நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. எதில் ஏமாந்துட வேண்டாம், கூட வாழ்க்கை நம்ம ஏமாந்துட வேண்டாம், ஏமாற்றம் நம்மளை ஏமாற்றிட வேண்டாம். சரியா? அதனால் வேதத்து பிள்ளைக்கு எல்லாருக்கும் வேதத்தை கையில் எடுத்து கொடுங்க. குரான் டெய்லி போதும், குரான் படிப்பா, சிந்திங்க, அதில் நாம எங்கே இருக்குன்னு பாருங்கள், இறைவனுக்கு பயப்படுங்க. எப்போ வேணால் இறப்பு வரலாம். அப்படி இறப்புக்கு நேரங்காலம்லாம் கிடையாது, மதம்லாம் கிடையாது, வயசுலாம் கிடையாது, அது எப்போ வேணால் வரலாம். அது வந்ததுக்கப்புறம் நஷ்டவலையாக இருக்கக்கூடாது. அதில் வாழுங்காலங்களில் கொடுக்கப்பட்ட காலங்களில் நம்மளில் அழகை செயல்படுற யார், ஒழுக்கத்தை பேணிக் கொள்வர் யார்? இந்த ஒழுக்கம் தான் தொழிலில் முக்கியமான. இறை வழிபாட்டில் ஒழுக்கம் ரொம்ப அவசியம், பயபக்தி ரொம்ப அவசியம், உள்ளச்சம் ரொம்ப அவசியம், நியாயம் ரொம்ப அவசியம். சரியா? சடங்கு விட்டுருவோம், உள்ளச்சோட வாழும். சரியா? நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியர்களாயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் ஒழுக்கமான செயல் செய்கிறார்களோ அவருக்கு அவருடைய இடத்தில் நற்கூலி உண்டு. அவர் கவலைப்பட மாட்டார், துக்கப்பட மாட்டார். இது வேதம் சொல்லும் இல்லை? அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்தது ரொம்ப கவலையோடையும் அக்கறையோடையும் பிரார்த்தனையோடையும் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துருக்குறோம். நிச்சயமாக நம்ம குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகள் தான் அவங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்கணும். சரியா? தவற விட்டது திருப்பிட்டோம்னு சொன்னால் இறைவன் நம்ம நிச்சயமாக நேர்வழி காட்டுவோம். எங்கள் இறைவனே எங்கள் நேர்வழி காட்டிய பின் இதை எங்களை தவறு மாதிரி விட்டுறாங்க. இந்த உலக வாழ்க்கைகளை மயக்கி விடாமலும் நாங்கள் அதை மயங்கி விடாமலும் எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. நிச்சயமாக நீ இறக்க முடியணும். கருணையாலும் எல்லா புகழும் இறைவனுக்கு.